of Tamil Nadu. And Raju sir, welcome. Welcome, sir. Welcome. And I hope that all the people there in Tamil Nadu would have done well in June, because we had some offer rolling up in June that has been closed by June 30th yesterday night, and also some of the offers which has started in June. So both ends the people would have done better in Tamil Nadu also. And there are so many things to come again. So as and when it comes, I'll tell you that. So today, basically, we'll talk about one of the greatest and one of the best tools that a marketing company has ever introduced. And with that, how many people have grown in huge numbers. But unfortunately, there are so many people who have this wonderful tool. It was launched almost 7 years back, and from that day onwards, there are so many people who are having this. But unfortunately, many of them are not using it. And that's the reason why we are not able to get inroads in the NutriCharge sales. And whatever you say, the people may or may not believe, but when you show something and speak, then everybody will believe. And that's how it all happens. And whenever the physical meeting used to happen, I used to make it very clear that, before the real class starts, whoever comes, you just scan those people and make those people come in, so that after the class, when we talk about these parameters and all, the people will definitely know about the body of themselves. Because most of the people, the only problem is they don't know about their body, and it's our duty to show them. In fact, it is our duty to not only to show them, even to know our body as such. So today I'll take you to that, and also how to increase sales. Everything will be told in this. So let's welcome this group, and welcome Raju sir. Welcome, sir. Yeah. So நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான நல்ல ஒரு நிலைமை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஆனா அப்ப என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு நம்முடைய நிறுவனம் மூலமா வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. சோ அந்த வாய்ப்புகளை வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து சரியான அளவுல வந்து அதை பயன்படுத்திக்க முடியல. ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைச்சது. சோ அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு இந்த நியூட்ரிசார்ஜ் சேல்ஸ்ல நமக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றம் உருவாதுக்கு காரணம், அதை பத்தி யாரும் வந்து பெரிய அளவுல வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறனாலதான். சோ அந்த முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அந்த நியூட்ரிசார்ஜ்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இப்ப இருக்கிற நிலைமையை விட்டுட்டு நேரடியா நமக்கு நடத்துற அந்த மீட்டிங் மூலமாக நம்ம உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அது அந்த அறிவு இருந்தாதான் நம்ம அதை பத்தி மக்களுக்கு எடுத்து உரைச்சு இதை பெரிய அளவுல கொண்டு போக முடியும். அப்ப நேரடியா நடக்கிற மீட்டிங் மூலமா அன்னைக்கு அதுக்கு உள்ள வரவங்களை நம்ம அவங்களுக்கு இதை பத்தி புரிய வச்சு அதை நேரடியா அதை எடுத்து சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை கண்டிப்பா பெரிய அளவுல கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். சோ அதனால இன்னைக்கு நம்ம எடுக்க போறது வந்து சேல்ஸ் டிப்ஸ். எப்படி நம்ம நியூட்ரிசார்ஜ் மூலமாக ஒரு சேல்ஸ் டிப்ஸை உருவாக்கி அதை ஒரு பெரிய அளவுல கொண்டு போய் நம்முடைய அந்த லட்சியத்தை நம்ம அடையிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு சேல்ஸ் டிப்ஸை பத்தி நம்ம எடுக்க போறோம். ஓகே சார். Yes. So as usual, we'll start with the anthem and move on with the how to get success. That is what the topic is all about. So let's charge ourselves with this NutriCharge anthem, and then we'll go charge out. हम सेहत के सिपाही हैं, हमें अपना फर्ज निभाना है। हर जन जन को, हर तन मन को हमें मिलकर स्वस्थ बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज, आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज।
हमें कसरत के संग रोज रोज न्यूट्री चार्ज अपनाना है। कोई 2 का हो या 100 का हो, सबको खुशहाल बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। ये भारत देश की शान बड़ी, ये भारत का बीमार बड़ा न्यूट्री चार्ज शाकाहारी मैदान में है अड़िग खड़ा। हमें दुनिया को बदलाना है, भारत वैज्ञानिकों का हटाना है। अब कह दो विदेशी ताकत से, ये न्यूट्री चार्ज का जमाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, everybody! मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। So thank you very much. I hope that everybody is charged now. And now we'll go for this, some of the great tips over here, and how to use the scanners and all, how to improve our business. And of course, after that, you all will be charged to perform that onto the field. And what is that success mantra? Everything will be true today. So let's go with this presentation. And this is what actually we are looking for. What is the success of mantra? And we all are looking for this success, right? So to know that mantra of success, our journey starts today. Yes, sir. ஸோ இப்போ நம்முடைய நியூட்ரி சார்ஜ் ஆந்த மூலமாக நாம வந்து சார்ஜ் ஆயிட்டோம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மந்த்ரா ஆஃப் சக்சஸ், வெற்றி அடைவதற்கான அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம, ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் வெற்றி என்பது எல்லாருக்கும் வேணும். அந்த வெற்றி அடைவதற்கான அந்த ரகசியம் என்ன, அந்த மந்த்ரா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். Now, first of all, whatever you want to sell, what is the product, that doesn't matter at all. Okay, whatever you want to sell, you need to find a customer, and without customer you cannot sell even the finest and the best of the product. So, and it is very clear that it is not that easy to find a new customer, right? So to find a new customer, what to do? Now, basically we think that it's very, very difficult to find a new customer, but you all should understand that if you get some lead, that will definitely help you to find your customers, and we'll talk about that more as and when we move forward. Yes, sir. எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நமக்கு மிக முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். அவங்க தான் ரொம்ப, அது எந்த ஒரு பொருளை நாம வந்து விற்பனை செய்வதாக இருந்தாலும் கஸ்டமர் இல்லாம, நம்ம அந்த வாடிக்கையாளர் இல்லாம அந்த பொருளை வந்து நம்ம விற்பனை செய்ய முடியாது. அப்போ நமக்கு அந்த புதிய அந்த வாடிக்கையாளர்களை தேடுற ஒரு விஷயம் வந்து அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது.
அப்ப அந்த பொருளை அந்த வாடிக்கையாளர்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு அதற்கு ஒரு சரியான ஒரு லீடு என்பது வேணும். அந்த லீடு இல்லாம அந்த புது வாடிக்கையாளரை கொண்டு போய் நம்முடைய பொருட்களை சேர்க்க முடியாது. அப்ப அந்த லீடு இருந்தா மட்டும்தான் அந்த வாடிக்கையாளர் நம்முடைய பொருட்களை ரீச் செய்வதற்கான ஒரு வழிவகையை நம்ம உருவாக்க முடியும். சோ அந்த லீடு என்ன என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே. Yes. Now, basically, when we talk about all these customers and all those things, when we are in a field of direct marketing, most of the people have this apprehension. They say that I don't get people here. That's the biggest problem. And that the person whom I bought, he also doesn't bring more people. So the only thing I ask these people is, when you have a celebration in your house, whether it's a birthday party or bigger one called marriage party, you invite more than 1,000 people, right? And from where they get. Now for your direct marketing need, you don't even get 10 people. But for a marriage in your house, you print an invitation card more than 1,000 and you invite 1,000 people. So that means all these 1,000 people, that's the reason, right? You don't go and give your invitation card to unknown people. You only give to the known people, right? So more than 1,000 people attend your marriage. And when you go for a direct marketing session, you not even get 10 people. So this is only an apprehension, right? It is only a thinking, the mindset that is not allowing we to really venture into the market as such. The only thing what you need to do is, you need to write down the names of those people who you know, or sit with your team, maybe 2 people, 3 people, 4 people, 5 people together, your team, and you all 5 write the names of the person whom you know. Don't go for 1,000 and don't even go for 100. Just write 15, 15, 15. So 15, 5 put together, it will come 75, right? That is your lead. That is the lead. But we don't sit and we don't plan like that. We simply go there and here and where. We go and ask one person, sir, I am from here and I am talking to this. They say, okay, I know. You call. I don't have time now. You come later. That's finished. The call finished. The customer is also killed. So that is not the problem. So we need to make a lead, and to make a lead, we need to do a homework like this. Because when you sit for inviting people for a function, what you do? You write the name of those people in your notebook, right? And then you write the name on the invitation card. And one by one, when you distribute that, you tick on the notebook which you have made the list. So the first and foremost to find a lead is to make a wonderful list of people whom you and your team know. Yes, sir. இப்ப இந்த லீடுங்கிறதை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம முக்கியமா நம்ம இருக்கிறது வந்து டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறதுனால, இந்த டைரக்ட் செல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை எப்படின்னா, தன்னுடைய குடும்ப விழாவுக்கு, ஒரு பிறந்தநாள் விழாவோ, ஒரு திருமண விழாவோ, எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதாவது உறவினருக்கு மேல அவங்களுக்கு மேல எத்தனை உறவினர்களாரோ எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும். எல்லாரையும் வந்து ஒரு 1000 பேருக்கு மேல வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கல்யாணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கோ அந்த அளவுக்கு ஆளுங்களை வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பிசினஸ் டைரக்ட் செல்லிங் வரும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேல அவங்களால வந்து அவங்க லிஸ்ட்ல போட முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தயக்கம். இது எப்படி இதுல பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன் அப்படின்னா, லீட்ஸுங்கிறது மிக மிக முக்கியம். அப்ப இந்த லீட்ஸை எப்படி நம்ம வந்து உருவாக்க முடியும்னா, நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்முடைய அணியில இருக்கிற ஒரு 2-3 பேரை வந்து சேர்ந்து உட்கார வச்சு நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸ் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களை எத்தனை பேர், ஒரு 1000 வேணாம், 100 வேணாம், ஒரு 50 பேரோட பேரை எழுதலாம். அவங்க ஒரு 50 பேர். இந்த 50 பேர்ல ஒரு 35 பேர்கிட்ட நம்ம வந்து இது பண்ணி இன்வைட் பண்ணி அவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு அதுல இருந்து ஒரு அற்புதமான ஒரு லீட்ஸ் கிடைக்கும். அதை விட்டுக்கிட்டு நாம என்ன பண்றோம், நேரடியா ஒருத்தர் போய் பாக்குறோம். பார்த்த உடனே இதுதான் பிசினஸ், இப்படி ஜாயின் பண்ணுங்கன்னா அவர் என்ன, எனக்கு டைம் இல்ல, நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு அந்த இடத்துல போயிடுவாரு. அதோட நாமளும் சோர்வடைஞ்சு வெளியே வந்துருவோம். சோ இதுதான் இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்குது. அப்போ நல்லா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணோம், ஒரு வீட்டுக்கு நம்ம குடும்ப விழாவுக்கு நமக்கு தெரிஞ்ச உறவினரால எல்லாரையும் கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம், ஒவ்வொருத்தருடைய பேரையும், அந்த அத்தையோட மகள், இந்த அத்தை, இந்த தாத்தா, பாட்டி, எல்லாருடைய பேரையும் ஒவ்வொன்னா எழுதி, அதேதான் இன்விடேஷன்லயும் பேரை எழுதி நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோம். அதே மாதிரிதான்
நாம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த பிசினஸ்ல நாம என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல அதுக்கான நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து நம்முடைய நேம் லிஸ்ட் எடுத்து அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பேசும்போதுதான் நமக்கு வெற்றி அடைவதற்கான லீட்ஸ் இதன் மூலமா கிடைக்கும். இதை இப்படி பண்ணால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். ஓகே சார். Yes. And most of us, what we do is the person who is very close to us, who is very near to us, and who is very, in a walking distance from your place, we don't see them. We look for people who are far away. The way this person is looking, he's using a binocular, standing on a ladder and looking into deep into the mountain to find something. Arey, why this here? The person who is very close to you, is very near to you. You talk to that person first, na? But what we think is, if I talk to them, he will not be happy, he will not be joining. And don't have this precast thinking. Go and tell to each and everyone whom you know. I'll tell you, if you talk to 10 people, 2 will join first. Then you go and talk to 20 people, 5 will join. You talk to 30 people, 10 will join. And once what will happen is, those people who have not joined, they will come back to you and they will say, "Arey, you said something that day, na? I want to join because my friend has also joined." So this is what it is. You need to talk to these people, and if you don't talk, and that is the biggest problem. And whenever there is a program, anywhere, the more you attend the program, the more you will get. Because if call people there, that is a lead for you, right? And what is lead? When someone suggests you to meet someone to know to him, that's a lead, right? If I come there and you ask me, "Sir, can you come and talk on duty charge to 10 people?" That is a lead for you, right? And when I talk that, they get impressed, then they join. Then that's a lead for. But we don't do that. That's the problem. We need to work on it. Simply, everything will not come unless and until we really venture into. And my dear friends, I'll tell you one thing, with my experience, that if you really push yourself for 2 years, rest of the years in your life, you can relax. But if you relax now, the whole life will go in tragedy. So it is better that from today onwards, start to find the lead, sit with your team, sit with your friends, sit with the people whom you know. You may knowing 5, your friend may knowing 5, your friend's friend may knowing 5. That's how the lead gets multiplied. And I'll tell you what, if all the leads put together is 50, I'll tell you almost 20% will definitely join that. But if you don't do that, even that 20% will not come. Yes. அந்த லீட்ஸுங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நாம என்ன நினைக்கிறோம், லீட்ஸ்னா வந்து ஏதோ மலை உச்சியில வந்து தூர தேடி பைனாகுலர் வச்சு அந்த ஒரு தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு மனிதரை நம்ம தேடி போறதுதான் லீட்ஸ் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கையில வெண்ணையை வச்சுட்டு நம்ம ஊரெல்லாம் தேடுற கதை தான் இது. அதாவது நமக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க. இப்ப நமக்கு தேவையான லீட்ஸ் நம்ம சுத்தியே இருப்பாங்க. ஆனா நாம அதை பாக்குறதே கிடையாது. ஏன்னா நமக்கு தயக்கம். அவர்கிட்ட பக்கத்துல இருக்கிற பேசி அவர்கிட்ட எப்படி பேசுறது, இல்ல அங்க இருக்கிற அவரு தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம அந்த தயக்கத்தை விட்டுட்டு வந்தோம்னா நம்ம அக்கம் பக்கத்து இருக்கிறதுல முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க மூலமா ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, இவர் சொன்னா இவர் வந்து நமக்கு நம்ம சொல்றது புரிஞ்சுக்காம நம்ம ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு பயம் ஏற்படுது. அப்படி கிடையாது. நாம ஒரு 10 பேர்கிட்ட போய் சொன்னாதான் அதுல ஒரு 2 பேர் 3 பேர் வருவாங்க. ஒரு 20 பேர்கிட்ட சொன்னாதான் அதுல 5 பேர் வருவாங்க. ஒரு 30 பேர்கிட்ட சொன்னாதான் 10 பேர் வருவாங்க. இப்படி சொல்லும் போதுதான் உங்களுடைய அந்த லீட்ஸ் வந்து அதிகமாகும். இந்த லீட்ஸ்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் அதன் மூலமா அவர் பல லீட்ஸை கொண்டு வருவாரு, அவருக்கு தெரிஞ்ச பலத்தை சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொன்னா இன்க்ரீஸ் ஆகத்தான் உங்களுடைய அணி வந்து பலப்படும். அப்ப நாம என்ன பண்ணோம், தயக்கம் காட்டாம தைரியமாக போய் நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்துட்டையும் போயிட்டு நம்ம சொல்லணும். இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜை பத்தி இந்த அளவுக்கு நான் எடுத்து எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னா, இதை கேட்கிற ஒரு 4 பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணதுக்கு முன் வருவாங்க. இப்படிதான் இந்த தயக்கம் வராம நம்ம தைரியமா எடுத்து சொல்லும் போது மட்டும்தான் நம்முடைய லீட்ஸ் அதன் மூலமா நமக்கு உருவாகும். அதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 வருடம் இதற்காகவே நம்மளை அர்ப்பணித்து நம்ம இந்த விஷயத்த வந்து முழு மூச்சோட கவனத்தோட நம்ம கடின உழைப்போட பண்ணோம் அப்படின்னா, இதற்கு அப்புறம் நடக்கிற பல வருடங்கள் நம்முடைய வாழ்க்கை காலம் முழுவதும் நம்ம ஒரு ஓய்வு, அதாவது மிகப்பெரிய ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இது பெரிய அளவில் உதவிப்படும். ஆனா அதை விட்டுட்டு இப்பவே ரிலாக்ஸா வாழணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா வருங்காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடினமான ஒரு வாழ்க்கையை உருவாவதற்கு வாய்ப்பு கூட அமையலாம். சோ அதனால உங்க தெரிஞ்ச அக்கம் பக்கம் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும்
இந்த விஷயத்தை இப்படி சொல்லுங்க. அவர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீட்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். சோ அதனால லீட்ஸ் என்பது நமக்கு மிக மிக முக்கியம். சோ அதை நம்ம தயங்காம நமக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் இருக்கிற யாரையும் ஒண்ணு விடாம எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு பெரிய அளவுல உருவாகும். ஓகே சார். Yes. Now there are so many ways to get a lead, right? If you read a newspaper, you must, you can also put an ad in that. Just 2 lines. Through medium also you will get lead. Through website you will get lead. Response to the advertisement you will get lead. But you need to open your eyes and see all these things. Most of the people, what they do, they just read the pictures, some film, some sports, finished. But there could be some lead which is hidden somewhere in this corner of the paper. But your eye should reach there. There are so many people, there are so many companies. Just give a call to them, you will get that. And you can also make, now what actually the social media has grown such a big way that most of the people are, marketing through, how many messages you get daily? You know that, na? In your WhatsApp, in your mobile. That is a sort of marketing through the social media. You can also do that, right? What you need to do is, you can just put an advertisement like this. You sell, we support, join our team as a direct seller. Okay. If you are a housewife, if you are a student, if you are a working man, if you are a woman, time to spare, come join us. SMS, all your number, everything you give. Try it out, na? Just try it out. Just 3-2 sentences in your own language. You don't have to write in English. Some, in Tamil and your number. That's all. Contact. Some attractive words, because Tamil is a very beautiful language. I know that. And one line can give you a meaning of 1,000 lines. So do that, na? And you'll definitely, I'll tell you, you can see the difference within a week. You don't have to wait for 1 month or a year. Within a week, within a day, you will get the important feedback from that. But unfortunately, we don't do that. That is a problem. So do that. And I've seen people doing it. I have seen people getting successful in that. So you also can do that. And once you do this, it is not, it is confined to only your state. You can also do it because social media goes everywhere. Just do that. People will be joining you. Yesterday you have seen, there's one lady who joined for this beauty charge Gyan Starbert from Dubai. So that's international, people are participating internationally. So this is how. So social media has grown in that way. So you also should grow in that way. The perception of thinking should change in that way. You should be a positive thinker. Then everything will come to you. And you will be surprised to see your growth. Yes, sir. சோ அடுத்த லீட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய லீட்ஸ் எதன் மூலமா பண்ணலாம் அப்படின்னா, மீடியாக்கள் மூலமாக இதை பெரிய அளவுல நம்ம வெளிப்படுத்த முடியும். சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பத்திரிகைகள் வாயிலாகவோ இல்ல SMS மூலமாகவோ அப்படி நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற சேனல்ஸ் வழியாகவோ நிறைய மீடியாஸ் நமக்கு இன்னைக்கு பெரிய அளவுல உதவி புரிய அளவுக்கு லீட்ஸா நமக்கு துணை புரியுது. சோ இதன் மூலமாகவும் நமக்கு பல லீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படின்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாருமே, சமூக வலைதளம் எல்லாருமே உபயோகிக்கிறோம். இந்த சமூக வலைதளம் முக்கியமா பார்த்தோம்னா, நமக்கு அதுக்கான கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவிட்டோம் அப்படின்னா, நமக்கு அதன் மூலமா கிடைக்கிற அந்த பலன்கள் மிகப்பெரிய பலன்களா இருக்கும். அந்த அளவுக்கு லீட்ஸ் கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சமூக வலைதளம் பேஸ்புக், யூடியூப், ட்விட்டரு அடுக்கிட்டே போலாம். இதுல ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய திறமைகளை நம்ம வெளிப்படுத்தி, நமக்கு என்ன தெரியுமோ அந்த திறமைகள் மூலமாக அதுல நம்ம ஒரு விஷயத்த நம்ம போட்டோம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி நியூட்ரி சார்ஜ் இல்லைன்னா ஒரு DS ஆர்சி மூலமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றோங்கிற மாதிரி நமக்கு அவங்களுக்கு ஒரு விளம்பரம் மூலமா அவங்களுக்கு புரிய வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதன் மூலமா இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க. சோ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, நாம என்ன பண்ணலாம், அதுல நமக்கு தெரிஞ்ச மொழியில, நமக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா பரவாயில்ல, நமக்கு தமிழ் தெரியுதா? ஏன்னா தமிழ் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அற்புதமான அழகான ஒரு மொழி. ஒரு வார்த்தையே பாத்தீங்கன்னா பல அர்த்தங்களுக்கு கூட பல விஷயங்கள் தமிழ் மொழியில இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே நமக்கு நீங்க ஒரு வேலை செய்யற ஒரு பெண்மணியா, இல்ல வீட்டுல நீங்க சும்மா இருக்கிறீங்களா, இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது பார்ட் டைமா உங்களுக்கு ஒரு வருமானம் தேவைப்படுதா, இந்த மாதிரி ஒரு அழகான ஏதாவது ஒரு வார்த்தைகள் மூலமாக அவங்களை கவர்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் மூலமாக போட்டு உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக இருக்கு, உங்க வருமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய போன் நம்பர் போட்டு நாம அதுல ஒரு வெளிப்படுத்தல் ஏற்படுத்தும் போது அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய லீட்ஸ்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்,
அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம தேவைன்னு சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நாம சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மளை தேடி எப்படி லீட்ஸ் வரும்? அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் நமக்கு கைவசம் இருக்குது. அப்ப அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது அதை வசப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி மீடியாஸை நம்ம வந்து உபயோகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அழகான வார்த்தைகள் மூலமாக நம்ம அவங்கள கவர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாடிக்கையாளர் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம இதுல வந்து லீட்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக நாம வெற்றி பாதையை வந்து நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இதன் மூலமா இருக்கு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா உமன்ஸுக்காக நடந்த அந்த போட்டியில கூட பாத்தீங்கன்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வந்து இன்டர்நேஷனல் அளவுல தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அதுல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஆளுங்க வராங்க. சோ அந்த அளவுக்கு இது வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மீடியாஸ் மூலமாக தான் நம்ம இதை பண்றோம். சோ அதனால மீடியாவின் உதவி மூலமாக நம்முடைய லீட்ஸை நம்ம உருவாக்கலாம். இது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை உபயோகித்து கூட நாம சக்சஸ் பண்ண முடியும். ஓகே சார். Yes. No. Now the kind of lead is also very important, right? Quality of leads will decide the performance of business, right? Okay. First, you don't think about the quality of the lead. First, you find the lead. Then, automatically the quality comes, right? So, how you can select the quality of lead? The place of living, the customer profile, the social standing. Show the. No, these are all the quality of the lead, right? A person who is staying in a village, there's got some quality over there. A person who is little, I'll show you the picture here, right? The place of living, customer profile. This person is from a rural place, so you can talk according to that situation to this person. You cannot say, oh, you are from rural, so you go, I will not have any job. No, he can do selling over there because he is the person who baths, he is the person who eats, he is the person who can take supplements. If not in a big way, at least in a small way, he will start. And similarly, when it goes on, that is how the multiplication happens, right? He can at least take tea, he can at least take soap for bathing, he can take atta, all those things. Everything starts from scrap. You don't think of big business from day one, but every business starts from a single pie. That single pie only leads to 1,000 and from 1,000 to lakhs and lakhs to crore. So don't even throw about 1 rupee because that is going to add in your kitty as it moves forward. Then this person is from a district person, a gentleman who is just studying. Bring him here because before he gets a job, he is getting a job here for a lifetime. Promote him. Then this is a person who is from a city, right? Social standing is very high, purchase value is very high. But most of the people say, he is a big man. We cannot because he will not be, he will not be coming because he's got a good job, he's got a big car and all those things. He will not come. No, it is not like that. There are so many people who are doctors, who are engineers, who are big business people who are also joining us. You have seen that, right? In Kerala, I'll show you how many doctors have got the PUCs. So it's an apprehension which is blocking us. You need to talk to everyone. That's all. Whether he like it or not, you need to talk. But nobody will hit you. Nobody will say, get out. Nobody will say that. You are there for your business. That's it. Whether you like it or not, you want to take, you take it. My job is to talk to you. So, and when you get the leads, try to make them the user. Even if he is not buying NutriCharge man, NutriCharge woman, even any NutriCharge product, at least make him a user for atta, for oil, for soap, for salt at least. Make a user. Whether you get half a BB, whether you get 1,000 BB, whether you get a lakh of BB, forget about it. But make him a user whenever you find a lead. So that lead can be anything, as I shown you this. Yes, sir. இப்ப நமக்கு வந்து லீட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த லீட்ஸோடைய தன்மை, அவருடைய அந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ லீட்ஸ் நமக்கு வந்து எந்த வகையில எல்லா இடத்துல இருந்து கிடைக்கலாம். அந்த லீட்ஸ் அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவருடைய வாழும் பகுதியை பொறுத்து அந்த லீட்ஸ் இருக்கும். அவர் சோசியல்ல இந்த சமூகத்துல என்ன அந்தஸ்துல இருக்காது அதை பொறுத்து இருக்கும். அவருடைய வாழ்க்கை முறை என்ன இதை பொறுத்து அந்த லீட்ஸை நம்ம வந்து பிரிக்க முடியும். உதாரணத்துக்கு ரூரல் பகுதியில இருந்து ஒருத்தர் வராரு, அதாவது கிராமப்புறங்கள்ல இருந்து ஒருத்தர் வராரு. அப்ப இந்த கிராமப்புறத்துல இருந்து ஒருத்தர் வராருன்னா அவருக்கு என்ன மாதிரி நம்முடைய ப்ராடக்ட்ல அவருக்கு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு வேணும். அவர் வந்து நம்முடைய எல்லா பொருட்களை எந்தெந்த பொருளை வாங்குவாரு, இவருக்கு நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் எப்படி எதன் மூலமாக அவருக்கு புரிய வச்சு கொடுக்க முடியும், இல்ல இவருக்கு அக்ரிகல்ச்சர் எந்த விதத்துல அவருக்கு வந்து இதாகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு அவர் ஏன்னா இவர் வந்து கிராமப்புறத்துல இருக்காரு, அதனால இவர் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் வாங்க மாட்டாருன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். அப்ப இவருக்கு அட்லீஸ்ட் அவர் வந்து எதையுமே வாங்க மாட்டாருன்னா ஆட்டாவாது ஒரு கோதுமாவது நம்ம கொடுத்து அவரு அதை வாங்கினார் அப்படின்னா அந்த லீட்ஸ் மூலமாக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லீட்ஸ் அதன் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து நமக்கு அதுக்கான பொருட்களை எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு நம்ம அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்.
இது வந்து கிராமப்புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டவுன் பகுதியில நகர்ப்புறங்கள்ல இருக்கிற ஒருத்தர். அப்ப நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அவருடைய வாழ்க்கை முறைக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை. அப்ப நியூட்ரி சார்ஜ் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படும், மத்த பொருட்கள் எப்படி தேவைப்படும், அப்ப இது அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய அந்த லைஃப் ஸ்டைலை பொறுத்து நமக்கு அவருக்கு என்ன மாதிரி பொருட்களை கொடுக்கணுமோ அதை நம்ம அவருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிட்டில வாழ்க்கையில வாழ்ற ஒருத்தர் அவர் வந்து நல்ல ஒரு காரு, நல்ல வீடு, வசதியோட இருக்கிறவர், இவருக்கெல்லாம் நம்முடைய பொருட்கள் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வருகிறோம். அது தவறு. எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் இது பண்றாங்க. அதே மாதிரி கேரளால போய் பாருங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து இதை வந்து உபயோகிச்சு வந்து பியூசி கூட வைக்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. அப்போ அவருடைய தன்மையை நாமளே எடை போடக்கூடாது. அவர் இதைதான் வாங்குவாரு, அதைதான் வாங்குவாரு. ஏன்னா சிறுதுள்ளி பெருவெள்ளம். ஒரு சின்ன ஆட்டாவை கொடுத்தா கூட அவரை வந்து இந்த பொருளை அவர் வாங்கினார் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு பெரிய பெரிய லீட்ஸ் அவர் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கிடைச்ச இந்த லீட்ஸ்களை அடுத்தது என்ன பண்ணணும்னா அவங்க வந்து பொருளை யூஸ் பண்ண வைக்கணும். லீட்ஸ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா பொருட்களை உபயோகிக்க வைக்கணும். ஏன்னா பொருளை உபயோகிச்சாதான் அவங்க வந்து நம்முடைய ப்ராடக்டுடைய தன்மையை தெரிஞ்சு நம்ம பிசினஸ்க்குள்ள வருவாங்க. ஸோ நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ல முதல்ல வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அப்ப நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் அவர் வாங்குற விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவருக்கு ஆட்டா கொடுக்கலாம், உப்பு கொடுக்கலாம், எல்லா பொருட்களும் நம்மகிட்ட இருக்குது. அப்ப ஏதாவது ஒரு பொருள் மூலமாக அவர் அதுல இம்ப்ரெஸ் ஆகி நம்முடைய பிசினஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன அவருக்கு கொடுக்கறதுனால நமக்கு பிபி வருதோ வரலையோ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த ஒரு லீடு நமக்கு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் வால்யூமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதன் மூலமா உருவாகும். ஸோ அதனால ஏற்ற இறக்கம் பார்க்காம எந்தெந்த நிலையில இருக்கிற அந்தந்த லீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி பொருட்களை கொண்டு போய் சேர்த்து அவங்க நம்ம பிசினஸ்ல தக்க வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம நினைக்கிற அந்த சக்சஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. Okay. Now there are some people who say that, sir, I've got some person, but the problem is he is not a regular user of the brand. You know, he buys once in a blue moon, right? And he's not a regular. But one thing is very sure, na? He would be eating, he would be bathing, he would be brushing. It will not happen that, sir, he brushes once in a year, he bathes, once in a month, he eats only after 10 years. Never happens. So we have got every product in our hand. First, you don't think about that. Make him a user first. And when he starts using, when that product is over, he will again come back. You need to follow for some time. That's very important. Otherwise, once he has got, now he'll do. No. You need to have a perfect follow-up. And slowly, you can push that person to an height where you will be surprised to see that the person who started off with a pack of atta or a pack of oil is now one of the biggest seller in your area. Forget about any RC product. Every high value product he will be selling. But that belief that I can do need to be given by you. It's very, very important. So don't think that he will only buy for this. These are all apprehensions, unnecessary thoughts. Okay. So if you think very positively, how you came? You also came like this only. One day somebody came to you, you joined. Now what is the situation now? Now you are, there are so many people who have got very high income, high things. How it happened? The first day when you joined, you bought it for 10,000 PV. Never. Even for joining, 100 rupees was there, right? Now only it became 1,000 PV. Otherwise 1,000 rupees, right? For that also, how many people said no? But now the person who joined after pressurizing for 10 times, who joined after giving 1,000 rupees to you, now he is a person who is doing a BB of more than 4 lakhs. So this is what it is. So don't think like that. Be very positive, and the feedback and the support that should always be going through. As you care your family, as you care your son, as you care your wife, as you care your sister, mother, father, son. Similarly, you need to care your team also, because the team came. They are lead only. They came towards you, with you, because they believe in you. Otherwise, they would have gone and joined somewhere. Why they have gone and joined you? Because they believe in you. So that belief should be there till the last step. Yes, sir. அப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, அவர் பொருள் வாங்குறாரு, ஆனா அவர் வந்து தொடர்ந்து நிரந்தரமா அவர் வாங்க மாட்டேங்கிறாரு.
ஒரு புது கஸ்டமர் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய பொருட்கள் வந்து வாங்கி ஒரு வருஷத்துக்கு வைக்கிற பொருட்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே தினம் உபயோகித்து அழியக்கூடிய பொருட்கள். ஒரு பேஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சோப்பாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த யூசர் வந்து தொடர்ந்து உபயோகிப்பதற்கான அந்த வழிவகையை யாரு பண்ணணும் அப்படின்னா நாம தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிரஷோ, ஒரு ஆட்டாமாவோ, ஒரு எண்ணெயோ வாங்கிட்டு போற ஒரு நபர் நாளைக்கு அந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய செல்லராக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, நாம தான் அதற்கான முடிவை என்னன்னு பண்ணணும். அப்ப அவரு இதுதான் வாங்கிட்டு போறாரு, இதுக்கு மேல வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நாமளே நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கையை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா, அவரு கடைசி வரைக்கும் அந்த நிலையில இருப்பாரு. இன்னைக்கு ஆட்டமா வாங்குறாரு, என்ன வாங்குறாரு அப்படின்னா, நாளைக்கு ஆர்சிஎம்ல இருக்கிற எவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருக்காலும் விற்கக்கூடிய திறமையுடைய ஒரு நபரா அவர் மாறணும் அப்படின்னா, தொடர்ந்து நாம அவரை வலியுறுத்தணும். இந்த பொருட்களை உபயோகிங்க அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோடையும் நேர்மறை சிந்தையோட அவருக்கு அந்த பொருளை நம்ம கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அவரு பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு கஸ்டமரா, ஒரு விற்பனையாளரா, ஒரு டிஎஸ்ஆ மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்ப இந்த இடத்துல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம வந்து அந்த கஸ்டமரை உருவாக்குறதுக்கான அந்த வழிவகைகளை செய்து கொடுக்கணும். இதுதான் வாங்கிட்டு போறாரு, அதுதான் வாங்கிட்டு போறாரு, அதுக்கு மேல வாங்க மாட்டேங்கிறாரு, நாமளே நெகட்டிவான எதிர்மறையோட எண்ணங்கள் இருந்தோம்னா அந்த வாடிக்கையாளரும் அதே மாதிரிதான் மாறுவாரு. சோ இது நம்ம கையில இருக்குது. ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 100 பிவிக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு 1000 பிவிக்கு வாங்குற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து பொருட்கள் வந்து நம்ம அதிகப்படுத்திருக்கோம். அப்போ இப்படி இருக்கும்போது இதோட அவரை நிலைநிறுத்தாம அவருக்கு மேலும் மேலும் நம்ம ஊக்கத்தை கொடுத்து, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற அனைத்து லீட்ஸுமே எப்படி வந்தாங்க, நம்மை பார்த்து தான் வந்தாங்க. நம்மள ஆர்சிஎம் நிறுவனத்தை பார்த்து வரலாம், நம்மளை பார்த்து தான் வந்தாங்க, நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில தான் வந்தாங்க. அப்ப அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாம என்ன இருக்கணும், நம்முடைய குடும்பத்துல ஒரு தாயாகவும், நம்ம குடும்பத்துல ஒரு மகளை போன்றோம், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு அப்பாவை, ஒரு உறவினரை போன்றோம் அவங்களை நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அவர் அரவணைத்து நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில அவர்கள் தொடர்ந்து நம்ம கூட சேர்ந்து பயணிப்பாங்க. அந்த பயணம் மூலமா தான் அவங்க தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிவகைகள் நம்ம செய்யும். இது நம்முடைய அணியில இருக்கிற எல்லாருமே நம்முடைய ஒரு குடும்பம் மாதிரி அவங்களை நினைச்சு அவங்களுக்கான அந்த லீட்ஸுக்கு நமக்கு தேவையான நம்பிக்கையை கொடுத்து நம்ம கூட சேர்ந்து நடத்தணும் அப்படின்னா எல்லோரும் வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்மறையான சிந்தனையோட இல்லாம நேர்மறையா நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பெரிய ஒரு செல்லராக மாறுவதற்கு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஓகே சார். Yes. And the most important thing now we are talking about is, now most of the people think that, it's just a thought I'm telling you, because that's what the people used to say earlier, right? Now what I want to tell you here is very, very important. When we talk about NutriCharge, most of the people say that, sir, I don't have the skills to, or I don't have the confidence to sell this product. I don't know what parameter I will tell this, and if I tell, how I will tell. Simply, if you look at a person and you say that you have got a fat, you have got a muscle, you don't have a bone, nobody will really even hear you, right? Forget about the people outside, your family will not hear you. So the magical key to open every lock, that means you think that, so I have lost, see, just for an example, there is a 10 door, right? Every door is locked. To open that, you need to have a 10 keys, right? But now I'll show you a magical key which will open all the 10 doors with one. That is what the magical key is all about. You have got one key, but you can open every door, and that is what I am talking to you. And that wonderful magical key is nothing but body scan. And how, I'll tell you, there are some people who will never agree to take NutriCharge or supplements like that, right? But when you show them with this, the condition of the body, the way they are being, I'll tell you, nobody will say no to you. Maybe in the beginning they will go for one product or two products. Slowly they will come. When you see that he is using more 5 to 6 products, but he will start at least. So we need to start at one time or the other. So start, and that magical key is nothing but NutriCharge scanner, and we'll talk about this in a big way now. Yes, sir. சோ அடுத்தது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திறவுகோல். அதாவது
மந்திர திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம், மேஜிக்கல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேஜிக்கல் கீ என்ன அப்படின்னு நம்ம தெரியறதுக்கு முன்னாடி நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பொருட்களை வந்து நம்ம டிஎஸ்கள் எல்லாருமே வந்து சொல்லும் போது என்ன நிறைய ஒரு விஷயங்கள் குறைபாடுகள் என்ன அப்படின்னா, இதை என்னத்தை சொல்லி நான் வந்து இது பண்றது, விற்பனை செய்வது, அது வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி இதை நான் கொண்டு போய் சேர்க்கறது, எனக்கு இது அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, இதை எப்படி சொல்லி கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படி இந்த மாதிரி நிறைய குறைகள் வந்து இதுல இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய அந்த கஸ்டமர்கிட்ட இதை பத்தின தெளிவான விளக்கங்கள் எடுத்து சொல்வதற்கான ஒரு கருவி நம்மள்ட்ட இல்லை. அதாவது நம்மள்ட்ட அந்த திறமை இல்லை. அதே சமயம் இதை எப்படி, அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல 10 கதவுகள் இருக்கிறது. அப்ப இந்த 10 கதவுகளையும் திறக்கிறதுக்கு 10 கீகள் வேண்டும், 10 திறவுகோல் வேண்டும். ஆனா இந்த 10 கதவுகளையும் திறப்பதற்கு ஒரு கீ போதும் அப்படின்னா அதுதான் மேஜிக்கல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேஜிக்கல் கீ தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கேனர் அப்படிங்கிறது. எப்படின்னா, இப்ப சாதாரணமா நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதர் புரிந்து கொள்ளாம இருந்தா கூட பேராமீட்டர்ஸ் அடிப்படையில இந்த ஸ்கேனர் மூலமாக ஒருத்தர் உடல்ல இருக்கிற குறைபாடுகளை நம்ம எடுத்து சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மனதுல அதை பத்தின விஷயம் தெளிவாக நாம ஆணித்தரமாக புரிய வைப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சாதாரணமா நாம வந்து நியூட்ரிசார்ஜ் பொருட்களை வாங்குறதுக்கு தயக்கம் காட்டுவாங்க எல்லாருமே. அந்த தயக்கம் காட்டுற அந்த வாடிக்கையாளர்கிட்ட கூட நம்முடைய ஸ்கேனர் மூலமாக அவர் உடல்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, இதை நீங்க சரி பண்ணணும், சரி பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு எடுத்து சொல்லும் போது முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உடல்நிலையை பத்தி அவங்க புரிதலுக்கு வருவாங்க. அதே நேரம் நம்முடைய பொருட்களை 1, 2 வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, 1, 2 வாங்குற இடத்துல 6 பொருட்கள் 5 பொருட்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு கட்டத்துல பிடிச்சு போற அளவுக்கு அதனுடைய தன்மையை வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய ஒரு திறவுகோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் ஒண்ணு போதும் நாம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சாவியாக அதை உபயோகிக்க முடியும். சோ அந்த ஸ்கேனரை பத்தி தொடர்ந்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்துரைக்க போறேன். ஓகே சார். Yes. So as you all know, if you want to take a very correct picture, you need to have a right focus, right? If you take a picture without focus, if you take, who will see that? Okay. So similarly, every person should have a correct focus on his health, but our customer is not focused on his health. He doesn't know anything about his body. There are people who have got the scanner with them. Last week I have been traveling here in Kerala, some of the places, and I have asked those people, you have a scanner? Yes, sir, I have that scanner. But that person, very intelligent person, they know everything around the world, what is happening, and what is happening in Delhi, what is happening in America, who is Biden, who is Modi, everything they know. The only thing they don't know is about their body. And this body comes with them, travels with them, and goes away with them. Every time, 24/7, this body is with them only. You can't keep your body somewhere and, after 10 years you go and pick your body. It never happens. Body always is there with you, and this is the only thing which is always follows you. But you don't know anything about that. And that's the biggest problem. So your focus is not there at all. And this person whom I asked, who has got a scanner, I asked him, what is the fat in your body? He said, sir, I scanned 5 months back. Then why is the use of that scanner? When you are not even scanning you, in 5 months you are scanning once. So what would be the situation with the other person? You never would have scanned any person in his life. That's the problem. So your customer is not focused on himself. In fact, even you also not. So what is that is required? You need to have a very correct focus on your health, on your body. The way you focus is very correctly to take a picture, right? And the customer is also unaware of the true status of his health and nutrition. He doesn't know anything about nutrition. He doesn't know anything about his health. You go in on a street, randomly pick one person and you just say him, you are absolutely weak. He will slap you like anything. But when you talk to him with all parameters perfectly done, he will perfectly listen to you. And that magical is, again, I'm telling you, is a scanner. And I'll show you how it is best. இப்ப நாம வந்து ஒரு சாதாரணமா ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு கேமரால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சரியான ஒரு போக்கஸ் அதுக்கு மேல பதிக்கும் போதுதான் அது சரியான தெளிவான ஒரு காட்சியாக அமையும். அதே மாதிரிதான் இன்னைக்கு போகும்போது அவங்களுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம சரியா போக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம அதுக்கான தீர்வு அதை சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவருடைய உடம்புல அந்த ஆரோக்கியத்தை வந்து யாருமே வந்து கவலைப்படுற மாதிரி இன்னைக்கு தெரியல. இப்ப நானே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளால பல இடங்கள்ல வந்து போகும்போது
இந்த ஸ்கேனர்ல பத்தி அதனுடைய நன்மைகளை பத்தி நான் இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அதாவது இதை பத்தின விஷயங்கள் வெளிநாட்டுல நடக்கிறது, மற்ற இடங்கள்ல நடக்கிறது, எல்லாத்தையும் பத்தினையும் விஷயத்தையும் பத்தி பேசுறாங்க. அது அங்க இதுன்னு எல்லாமே. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய உடல்ல என்ன பிரச்சனை இருக்கு, தான் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்கிறதுல எந்த விதமான அவரு ரொம்ப மெத்த படிச்ச ஆளா கூட இருந்தாலும் சரி, ஆனா தன்னுடைய உடல்நிலையில ஆரோக்கியத்துல எந்த வித விழிப்புணர்வும் இல்லாம இருக்கிறார். ஏன்னா நம்ம ஒரு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்முடைய உடம்பு கூட தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்ப தான் தூக்கி சுமந்து கொண்டு எல்லா வேலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 24 மணி நேரமும் இருக்கிற நம்ம உடம்ப நம்ம கவனிக்காம மற்ற விஷயங்களை நாம வந்து கவனிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மேல ஒரு அக்கறை இல்லாம இருக்கிறதுனாலதான் நாம என்ன பண்றோம், இந்த பாடி ஸ்கேனர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமானதுன்னா, ஒரு தெருப்பகுதியில போற ஒருத்தர் போயிட்டு நம்ம ஒருத்தரை தேடி பிடிச்சு உனக்கு இதுதான் உடம்பு சரியில்லை, நீ இதுதான் ப்ராப்ளம் சொன்னா நம்மள வந்து அவன் வந்து ஒரு வேற மாதிரி கண்ணோட்டத்துல பார்த்துட்டு போவான். அப்போ அந்த இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அவருடைய உடல் பகுதியில இருக்கிற குறைபாடுகள் எதன் மூலமா அந்த பேராமீட்டர்ஸ் மூலமாக சொல்லும் போது மட்டும்தான் அந்த மனிதன் வந்து கவனத்துடன் இவர் ஏதோ ஒரு விஷயத்த நம்மள்ட்ட சொல்றாரு, நம்ம உடம்புல ஏதோ ஒரு விஷயம் இதா இருக்குது, அதை வந்து இதன் மூலமா, அதாவது அந்த எண்ணிக்கையின் மூலமாக மெஷர்மெண்ட் மூலமாக காணிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும். அப்ப அதை எடுத்து சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, அதுதான் பாடி ஸ்கேனர். அதுதான் ஒரு மேஜிக்கல் கீ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே சார். Yes. And most of the people, thinking about their health is just like seeing the world like this by blindfolding themselves, right? They have tied very strong clothes around the eyes and looking into the world. So what you see? Nothing you see. You are alive, but you don't see anything. You have blindfolded you. So similarly, almost every person here is blindfolded as far as the nutrition and health is concerned. And he believes, this blindfolded man believes that he is healthy. He takes a very good diet. Every day he gets diet. Morning, nice breakfast. Lunch, even better. In 10 o'clock and 4 o'clock, very fantastic strong tea with beautiful snacks. Night, again, a fantastic dinner. So, rich diet he's taking. So, he does not need any health supplements. Because why I need supplements when I'm having a very good diet? So, he neglects the products, especially your products. That means he neglects the health supplements because he doesn't know anything about that. He doesn't know anything about the health. That is the problem. And it is our duty to remove this band around his eye. If you remove this band around his eye, then only he can see the world through his eye. Then only he can see negative, then he can see positive. But the problem is, even some of us are like this, blindfolded ourselves and walk into the street. Without seeing anything, we try to make people in, but nobody comes. So our foremost duty is remove this blindfoldedness. Open your eyes, look around, walk around. That's what it is required. Yes, sir. இன்னைக்கு மக்கள்ல சிலர் என்ன அப்படின்னு பண்றீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு கண்ணை கட்டின வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது நம்முடைய உடலை பற்றிய, நியூட்ரிஷனை பற்றிய எந்தவித அறிவும் இல்லாமல் தான் நாம இன்னைக்கு ஒரு கண்ணை கட்டின ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, தினமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உணவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். காலையிலனா நேரத்துக்கு சரியான ஒரு டிஃபன் வருது, மத்தியானம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மதிய உணவு வருது, ஈவினிங்னா நல்லா கொறிக்கிறதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் இது எல்லாமே கிடைக்குது, இரவானா நல்ல ஒரு இதே மாதிரி ஒரு டிஃபனோ ஏதோ ஒரு சாப்பாடோ நமக்கு வந்து கிடைச்சிருது. அப்ப நம்ம என்ன பண்றோம், 4 வேளையும் 3 வேளையும் நல்லா சிறப்பா சாப்பிடுறோம். அப்ப நான் வந்து நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிற ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையில வாழ்ந்திருக்கோம். சோ அதனால எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை, இதோட அவசியம் எனக்கு தேவை கிடையாது, அதனால இதை நாம புறந்தள்ளுறோம். அப்போ இதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த கண்கட்ட இந்த பேண்டை திறக்கிற வேலையை தான் நாம பண்ண போறோம். அப்ப நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த கண்கட்டை அவிப்பதுதான். ஏன்னா இன்னல நம்மள பலரும் இதே மாதிரிதான் இருக்கிறோம்.
நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், 3 வேளையும் நல்லா சாப்பிடுறோம் அப்படிங்கிறதா. இந்த மாதிரி கண்ணோட்டத்துல இருக்கிற நமக்கும் ஒரு தெளிவு இருக்கணும். நம்முடைய உடம்பு மேல ஒரு அக்கறை வேணும். நியூட்ரிஷன்னா என்னங்கிறத தெளிவு நமக்கு வேணும். அந்த தெளிவு வந்தா மட்டும்தான் நம்மை சுற்றி இருக்கிற பல பேருக்கு நம்ம ஒரு தெளிவான ஒரு விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். சோ அதனாலதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற இந்த இந்த கண் கட்டை அவிழ்க்கிறதுக்கான முக்கியமான விஷயம் அவங்களுடைய உடல் நிலைமையும் நியூட்ரிஷனுடைய தேவையும் பத்தி எடுத்துரைப்பதுதான். சோ அதை நம்ம தொடர்ந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே சார். Yes. Now, when you scan the person through the body scanner will tell us about the war between body fat and muscles. Now, most of the people who have got a huge amount of body fat, very, very hefty and obese, that person feels that he is the most healthiest person in this world. And the other person who doesn't know about health and nutrition, he also tells that, wow, what a fantastic body. Very, very, in Malayalam we say, enda tadi, enda arogyam. I don't know what actually you people say there. The more the fat you have, the more healthy you are. That's what the feeling is all about. Nobody knows about muscles. The thought of muscles started coming when they started seeing the film stars flexing their muscles, right? Then only now the generation came to know this is muscles. Till that time, nobody knew what is muscles actually. Under Salman Khan and this Hrithik Roshan and Vijay and all those things came with muscles and all. Till that time, nobody knows that what is muscle. But I don't want to I would not tell you that you also go and make muscles like these people. No. But muscle is required to even move your tongue, even look here, there, to talk, to eat, to chew, to breathe, to walk, to sit, everything. Muscle is required. And that is what is going down daily in your body. And because muscles is going down daily in your body, the fat is getting bigger and bigger in your body. And that is the biggest problem which leads to the heavy diseases, dreaded diseases, which can even kill you. Nobody knows this. He feels that I am very, very fat, so I am absolutely healthy. No, there is a war between body fat and muscles. Who will tell that? Body scanner will tell that. Yes. அப்ப இந்த பிரச்சனையில தான் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஸ்கேனர் வந்து ஒரு பெரிய உதவி பண்ணுது. என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த தசைக்கும் மசிலுக்கும் கொழுப்புக்கும் இடையில உள்ள அந்த வார பிரச்சனையை வந்து என்ன அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்றதுக்கு பாடி ஸ்கேனர் நமக்கு பெரிய அளவுல உதவி பெறுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் பாக்குறதுக்கு நல்லா முழுக்கு இருக்கிற அப்படின்னா அவன் தான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படி என்ன நம்ம மக்கள்கிட்ட சாதாரணமாக இருக்குது. அதாவது என்ன ஒரு அழகான தோட்டத்தோட இருக்கலாம், பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்லயே பாத்தீங்கன்னா முழுக்குன்னு அழகா இருக்கிறான்னு சொல்றோம்ல. இதுலோட எண்ணம் என்னன்னா அவன் வந்து ஆரோக்கியமா இருக்கிறான்றாங்க. அப்போ இந்த உடம்புல பருமன் ஃபேட் இல்லாம ஒல்லியா இருக்கிறவங்க என்ன சொல்றோம்னா இவன் ஆரோக்கியமற்றவங்க ஒரு எண்ணம் நம்மள்ட்ட பொதுவாவே இருக்குது. அதுக்கு நாம வந்து என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் பருமன் வந்து உண்மையிலே வந்து ஆரோக்கியமற்றது. அது நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்து மாறணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து மசில்ஸ் தான் மிக மிக அவசியம். நாம எந்த ஒரு வேலையை செய்வதா இருந்தாலும், நாம ஒரு சாதாரணமா நமக்கு இன்னைக்கு ஒரு காலையில எழுந்து இரவு வரைக்கும் நமக்கு தேவையான முக்கியமான எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நம்ம உடம்புல மசில் என்பது மிக மிக அவசியம். அப்ப அந்த மசில் சரியான அளவுல இல்லைன்னா நம்முடைய இயக்கம் தடைபடும். நாம ஒரு உணவு உண்பதுல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றல இருந்து எல்லா விதமான இயக்கங்களுக்கும் மசில் என்பது மிக அவசியம். அப்ப அந்த மசில் இல்ல அதிகமாக கொழுப்பு இருந்ததுன்னா நமக்கு அது வந்து அன்ஹெல்தி. நம்ம மசிலா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சல்மான் கான் மாதிரியோ இல்ல ஷாருக் கான் மாதிரியோ அந்த அளவுக்கு பெரிய இதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம உடம்புல இயக்கம் ஒரு நாளைக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இயக்கத்திற்கு கண்டிப்பாக மசில் என்பது மிக அவசியம். அந்த மசிலோட அளவையும் இந்த எந்த அளவுக்கு ஃபேட் அதிகமா இருக்கிறதையும் நமக்கு தெளிவா எடுத்து காட்டுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்முடைய பாடி ஸ்கேனர். அதனால அந்த தவறான எண்ணத்தை நம்ம மாத்தணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எது மிக அவசியம் என்பதை நம்முடைய பாடி ஸ்கேனர் மூலமாக நம்ம தெளிவா பார்க்க முடியும். ஓகே சார். Now you need to establish the need of PVMF, that is protein, vitamin, mineral and fiber supplements with body scanner, because most of the people doesn't know anything about this nutrition. So you need to tell them that why you are eating, why you are taking food. You take food to get the 7 nutrition which is required in your body on a daily basis, and that is protein, vitamin, mineral, fiber, water, fat and carbohydrate. But unfortunately the habit which we had got of eating
and the food which we eat, it always have protein, vitamin, mineral, and fiber less than what is needed, and carbohydrate, fat is always more than what is needed. And this mismatch is creating a huge problem around it. And my dear friends, I'll tell you, when I came out to train people for NutriCharge in the beginning, 10 years back, you can understand how much it was difficult to make the people understand what actually nutrition is all about. It was a very, very hard journey in the beginning because people doesn't know anything about it. Absolutely blank. Now most of the people know, and those people who even didn't know, after Corona came, everybody knew now what is that. Everybody knew what is immunity. Everybody knew what is health. They have started learning. They have started understanding. So it was a very tough journey for me in the beginning to make people understand what actually I want to tell to them. And what is health, what is nutrition, what is this PVMF, what is this carbohydrate, fat, all I need to start from scratch. And now most of the people know what actually it is. And it's not the fat, it is the muscle which is required in our body. That is what is meant. And I'll tell you, I have been working, I went to train a place in deep interior of Karnataka. And they're all agriculture, the people are all farmers. So they came for this NutriCharge training. And I've been told that this is the second time only the person has come for a training in NutriCharge to that place. So it was a very tough time for me. What I told them that, okay, whatever said and done, you do one thing, you bring so many products over there from PUC, keep over there. And come with the scanner, who has got the scanner. And whoever comes to sit for the meeting, scan everybody, give them this parameter written in their hand. And I will not take every product as such. I'll just take PVMF and all those things according to the report which the person has got. And my dear friends, you will not believe. In fact, I also still not believe. That day, 45,000 rupees, that was the only product they have brought. And they were now repenting that at that time, if they have bought much more than that, that would have been also sold. 45,000 rupees NutriCharge product have been sold that day. Can you believe? A deep interior village area. What happened actually? I was not a magician. I don't want to say that I am so great that I did it. No, I only did very simple thing, that I made them understand what is health. That's it. Yes, sir. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பாடி ஸ்கேனர் மூலமாக அது வந்து அதை நம்ம செய்வதன் மூலமாக அதன் மூலமாக நம்முடைய PVMF தேவை என்ன என்பதை மக்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் உடைய அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை நம்ம உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனாலதான் நம்முடைய பாடி ஸ்கேனர் பெரிய அளவுல நம்ம அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அதுல நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு உபயோகிக்கிறத மக்களுக்கு வலியுறுத்த முடியும். அப்ப அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நமக்கு PVMF என்றால் என்ன என்பது, அதாவது புரோட்டீன், விட்டமின், மினரல் அண்ட் ஃபைபர், அதுக்கப்புறம் வாட்டர், தண்ணீர், மற்றும் ஃபேட் அண்ட் நமக்கு கார்போஹைட்ரேட் வந்து 7 விதமான முக்கியமான நியூட்ரிஷன் சொல்றோம். ஆனா ஒரு உண்மை என்ன, இன்னைக்கு இருக்கிற நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு வந்து எதிர்மறையாக இருக்கிறது. அதாவது இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு நம்முடைய நாட்டு மக்கள் சாப்பிடுற இந்த உணவு முறையில என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த PVMF என்கிற இந்த முறை மிகவும் குறைவாகவும் அதற்கு பதிலாக இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் மிக அதிகமாக இருக்கிறது. சோ அதனாலதான் இன்னைக்கு அவருடைய ஆரோக்கியத்தின் மேல எந்தவித அக்கறையும் இல்லாம ஒரு உணவு முறையை நம்ம மக்கள் வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்முடைய NutriCharge ட்ரெயினராக நான் வந்து என்னுடைய இதை நான் ஆரம்பிக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை விட மிக 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 மோசமான நிலையில இருந்தது. என்னன்னா, அன்னைக்கு மக்களுக்கு வந்து இதை பத்தின எந்த விதமான ஒரு அறிவுமே கிடையாது. நியூட்ரிஷனா என்னன்னே தெரியாங்கிற லெவல்ல இருந்த மக்கள். சோ கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை வருடமாக நியூட்ரிஷன் தேவை என்ன, PVMF என்ன இன்னும் தொடர்ந்து வலியுறுத்தி தான் நம்முடைய எல்லா ட்ரைனிங் கிளாஸ்லயும் நான் தொடர்ந்து எடுத்து வந்தேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, மக்களுக்கு நியூட்ரிஷன் தேவை என்னங்கிறது தெரியுது, இம்யூனிட்டினா என்னன்னு தெரியுது. ஏன்னா இந்த நோய் வந்ததன் மூலமாக எல்லாருக்கும் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வருது. அப்போ இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டம் எவ்வளவு கஷ்டமான ஒரு காலகட்டமா இருந்திருக்கணும் நமக்கு இப்போ இது மூலமாக நமக்கு எல்லாருக்கும் புரியும். ஆனா நான் அதை உணர்ந்துகிட்டேன். சோ அந்த அளவுக்கு PVMF என்பது நமக்கு மிக மிக அவசியம். இதுல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னன்னா, கர்நாடகத்துல, அதாவது உள் கர்நாடகா, ரொம்ப டீப்பான உள் மாவட்டத்துல போயிட்டு நான் போகும்போது அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா விவசாயிங்க. அப்ப விவசாயிகள்லாம் எப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும்.
இந்த விவசாயிகளுக்கு நான் போயிட்டு நம்முடைய நியூட்ரி சார்ஜை பத்தின ஒரு இதை விளக்கம் பண்றதுக்காக நான் போனேன். சோ அதுல போனதுல 2வது டைமும் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல நான் போகும்போது அங்க இருந்த மக்களுக்கு எல்லாருமே இந்த PVMF பத்தி மட்டும்தான் நான் அதை கொண்டு போய் அதை பத்தி மட்டும்தான் நான் எடுத்துரைச்சேன். அப்ப அதுல எடுத்து இருக்கும்போது நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதை உபயோகித்து அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்தது. அதனால மட்டும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபீஸ்க்கு அன்னைக்கு அங்க ஒரு விற்பனை நடந்தது. அங்க இருக்கிற PVC மூலமாக நடந்தது. சோ அந்த அளவுக்கு ஒரு உள்பகுதியில இருக்கிற ஒரு கிராம பகுதியில, அதுவும் விவசாயிகள் இருக்கிற ஒரு பகுதியில ஒரு பாடி ஸ்கேனர் மூலமா கொண்டு போயிட்டு நான் இந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும்னா, ஏன் நம்மளால இந்த அளவுக்கு PVMF மத்த இடத்துல கொண்டு போய் பண்ண முடியாது? சோ அந்த அளவுக்கு அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன் இந்த ஆரோக்கியம் என்பது எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் என்பது. சோ அப்ப அதுதான் நமக்கு இந்த PVMF என்கிறது நம்மளுடைய பாடி ஸ்கேனர் மூலமாக எந்த பகுதியிலையும் கொண்டு போய் சேர்த்து இந்த ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம நிலைநிறுத்த முடியும். ஓகே சார். Yeah. So this is how you need to make the person stand on the scanner, because the scanner is like this, right? Yes, you can see this 4 electrode here, right? The heel should be perfectly fitted over there. Forget about the finger, because what actually happens is there will be some person whose feet will be a little bigger, a little smaller, but whatever said and done, the heel part should be absolutely perfect here, right? That's how you need to make the person stand. And this is the buttons through which you select things over here, right? So what you need to do is, first you need to fix the height first, then you need to enter the age, then the gender, and after that you put the button set and make the person stand over here. And when you make the person stand over here, you need to see that he is not having any mobile phone or watch which runs on battery close to his body. And the second thing is, if she's a lady, she should not be wearing any anklets. Okay, that should be removed. And no rings on the fingers, that means the feet fingers. And also you need to see that the feet is perfectly cleaned or wiped before making the person stand on over here, right? And when we make that person stand, it should be like this. This is the way you should make the person stand. And the moment you keep the person stand over there, it will start showing reading, and the reading will start from the weight and it will end up with SMR. So that means you will have 10 parameters being shown over here, and all these 10 parameters you should know how to really tell to these people, right? And that I'll teach you. That's not a problem at all. And this type of sheet you can make. You can take a photo of this, keep it over here, and in your own language you can make, but the column should be like this. That's all. Okay, in the first name, the name of the person you write, then mobile number, then email address, then the age of the person, the height of the person, the gender. This is what most important is. Rest everything is like this. First month you scan that person off. If you have scanned that person, for example, 1st of July today, you wait for the next month first, then the 3rd month first, 4th month, continuously 1 year you follow this person. I'll tell you, after 3 or 4 months, he will be your fan. He will bring many other people to be scanned with you. So every month you show that person the change what is happening in his body, and that is what is required. And I'll tell you much more than that. Yes, sir. Sir, ladies finger la endirikan parnnu sir. Endana? സ്റ്റാൻഡ് ആയി നിൽക്കുമ്പോ ലേഡീസിന്റെ ഫിംഗറിൽ എന്തിനാ ഇരിക്കാൻ പാടില്ല എന്ന് പറഞ്ഞല്ലോ. അതെ ഈ പെണ്ണുങ്ങളുടെ ഈ കാലിന്റെ വിരലുകൾ ചില മോതിരിടും, ചില പാദസരം ഇടുമല്ലോ, അതൊക്കെ ഓക്കെ സാർ. இப்ப இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பாடி ஸ்கேனரை உபயோகிக்கும் முறை, அதாவது இதனா இவ்வளவு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்ட நம்ம அதை உபயோகிக்கும் முறை எப்படி அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய பாடி ஸ்கேனர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஃப்ரண்ட் லைக் போகணும் சார்.
அப்ப நம்ம பாடி ஸ்கேனர்ல எப்படின்னா 4 பகுதி இருக்கும். அதாவது நம்ம கால் பாதங்கள் வந்து அதுல படுற மாதிரி. அவர் வந்து கால் பெரிய பாதமா இருக்கலாம், சிறிய பாதமா இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் சரி அது சரியாக அந்த இடத்துல ஃபிட் ஆகுற மாதிரி தான் நம்முடைய ஸ்கேனர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம நம்முடைய அதுக்கு மேல ஏறி நிற்கும் போது அது சரியான அளவுல அது நம்மளுடைய கால் பாதங்களோட அந்த அடிப்பகுதியை வந்து அதுல சரியாக பொருந்துற மாதிரி தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா சில பட்டன்ஸ் இருக்கும், உள்ளீடுகள் கொடுக்கும். அந்த பட்டன்ஸ்ல எதுக்காக அப்படின்னா நம்முடைய உயரம், முதல்ல உயரம் என்ன, நம்முடைய வயது என்ன, ஆனா பெண்ணா இப்படிங்கிற தகவல்களை உள்ளீடா கொடுக்கறதுக்காக அந்த பட்டன்கள் இருக்கிறது. அந்த பட்டன்கள்ல நாம அதுல ஏறி நிற்கும் போது நம்முடைய உயரத்தையும் நம்முடைய அந்த வயதையும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செக்ஸ், அதாவது ஆனா பெண்ணாங்கிற அந்த இதை அதுல குறியீடு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய அளவை வந்து அந்த பாடி ஸ்கேனர் வந்து எடுக்கும். அப்ப நமக்கு இதுல வந்து ஒரு அட்டவணை வந்து கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இந்த அட்டவணையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதுல அவருடைய பேர் என்ன, அவருடைய வயது என்ன, அவர் என்ன ஆனா பெண்ணா இப்படிங்கிற விஷயங்களை அவருடைய மொபைல் நம்பரை குறிக்கிறதுல இருந்து எல்லாமே இதுல நம்ம அதுல எழுதிக்கலாம். இந்த ஷீட்டை யார் வேணாலும் நீங்க இதை வந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நம்முடைய லாங்குவேஜ்ல இதை நம்ம மாத்தி இதை வச்சுக்கலாம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இப்ப இது ஜூலை 1 தேதியில இருந்துன்னா அடுத்த மாதம் ஜூலை, அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 1, அப்படி ஒவ்வொரு மாதமும் அவருடைய உடல்ல இருக்கிற அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம இதுல குறித்து வைக்கணும். அப்ப ஒவ்வொரு மாதமும் இதுல என்ன அளவுக்கு மாற்றம் நம்முடைய நியூட்ரிச்சர் பொருட்களை எடுத்துக்கொள்வதனால அவருக்கு என்ன மாற்றம் வருகிறது அவர் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேரை கூட்டு வந்து நமக்கு இதுல வந்து பாக்குறதுக்கு வந்து வழிவகை பண்ணுவார். ஏன்னா அவரே வந்து நேரடியாக அவருடைய உடல்ல மாற்றத்தை இதன் மூலமாக அவருக்கு பார்க்க முடியும். அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரிஞ்ச பல பேரை கூட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு, அதனால இதுல நீங்க இந்த பாடி ஸ்கேனரை உபயோகிங்களான்னு சொல்லிட்டு அவரு நிறைய பேர் பண்றதுக்கு இங்க ஒரு சான்சஸ் நடக்கும். சோ அப்ப இந்த பாடி ஸ்கேனர் மூலமாக நாம வந்து தொடர்ந்து இதை எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவர் ஒரு வருடத்துல ஃபுல்லா அவரை நம்ம தொடர்ந்து பாடி ஸ்கேன் மூலமாக அவருடைய உடம்போட அந்த நிலைமையை நம்ம எடுத்து சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு நிறைய நியூட்ரிசார்ஜ் கஸ்டமர்ஸ் வருவாங்க. நம்முடைய இன்கம், நம்முடைய அந்த இது பண்ற விஷயங்கள் வந்து அதிகரித்து போறதுக்கான வாய்ப்புகள் இந்த பாடி ஸ்கேனர் மூலமாக நம்ம உருவாக்க முடியும். அது மேலும் என்னென்ன விஷயங்கள் எப்படி அதை உங்களுக்கு எடுத்துரைக்கலாங்கிறத அடுத்ததுல நான் இன்னும் தொடர்ந்து சொல்றேன். ஓகே சார். മറ്റേ കാലിന്റെ കാര്യം ഒന്ന് പറഞ്ഞേക്ക്. சாரி ഞാൻ மறந்துപോയി. அந்த பாடி ஸ்கேனர்ல நிற்கும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்போன் போன்ற இந்த விஷயங்களையும், அதாவது வாட்ச்ல வந்து இந்த மாதிரி பேட்டரி இருக்கிற அந்த மாதிரி பொருட்களையும் நம்ம வந்து கையில வந்து ஹேண்ட் கிளிப் போட்டுக்கிறது, பெண்கள் காலில் மோதிரம், கொலுசு இதை மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இது கூட வந்து போடக்கூடாது. போடாம அதை எடுத்து மாத்தி வச்சுட்டு பாடி ஸ்கேனர்ல நின்று நம்ம அளவீடு எடுத்தோம்னா நமக்கு துல்லியமான அளவீடு கிடைக்கும். ஸோ அதனால அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் என்ஷூர் பண்ணிட்டு அந்த நம்ம கஸ்டமர் வந்து அதுல நிற்கும் போது இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா கவனமா அவங்களுக்கு சொல்ல வேண்டும். ஓகே சார். Yes. So the body scanner will help you to convert all the leads into users, and it also help you to retain the existing NutriCharge users. So these are the two big problems, that the leaders are not getting users and the users are leaving me. So that will be taken care of with a simple tool which you are having. Just imagine an army man going for fire or a war in the border without gun and without ammunition. What will be the situation of that person? He is absolutely trained. He is very well versed in using the gun and the bombs and all those things, whatever it is. But he doesn't have this. Then what is the use of that learning? What is the use of that training? It's just like the person without any ammunition going for the war for DS, without having tools and going into the field, is just similar. So whenever you go out for a work, see to it that the scanner is in your bag, and wherever you find a person, you scan that person and tell him the parameters. Then only the eyes will get open, then only the people will know about the things. And this is how we really built up this. We used to do everyday scanning, and that's how everything has been built. So this is very easy for you to make. Yes, sir. The more the body scanners, more will be the business. The more you will do, the more business will come. And the less you will do, the less business will come. And if you don't do at all, there won't be any business whatsoever. We'll only be crying that, I told that person to take this NutriCharge, but he's not taking. He will never take. Even you will not take. Then forget about that person. So this is what it is. Yes, sir.
அடுத்தது நம்ம பாக்குறோம் அப்படின்னா பாடி ஸ்கேனர் பாத்தீங்கன்னா நமக்கு வர அந்த லீட்ஸை யூசஸா மாத்துறதுக்கு பெரிய அளவுல உதவி பண்ணும். அவர் என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து நியூட்ரிசார்ஜ் பொருட்களை உபயோகிக்கும் ஒரு கஸ்டமராக மாறி விடுவார். சோ அதுக்கு பெரிய வழிவகை பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்முடைய பாடி ஸ்கேனர். இதை உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்டர்ல எல்லை பகுதியில போருக்கு ராணுவ வீரர் போரிட போறாரு. அப்ப அவர் போரிட போகும்போது அவர் கையில எந்த விதமான ஆயுதம் இல்லாம அவர் போரிட போனா அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்ப அவர் நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஒரு சிறந்த, அதாவது துப்பாக்கியில இருந்து பாம்புல இருந்து எல்லாத்தையும் உபயோகிக்க தெரிஞ்ச, நுணுக்கமா உபயோகிக்க தெரிஞ்ச ஒரு வீரராக இருந்தாலும் அவருக்கு அந்த போர்க்களத்துல அந்த நேரத்துல கையில் எந்த ஆயுதம் இல்லை என்றால் அவருடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் ஒரு டிஎஸ் ஆக இருக்கிறன்னா நம்முடைய கையில எல்லாமே ட்ரைனிங் மூலமாக எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தோம்னா நம்ம கையில நமக்கு தேவையான டூல்ஸ் இல்லாம நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது அங்க ஏற்படுற சிச்சுவேஷனும் இதே மாதிரிதான் இருக்கும்ங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அப்போ நம்ம கையில கருவிகள் என்பது மிக மிக முக்கியம். அந்த கருவிகள் தான் நமக்கு பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கு, அந்த லீட்ஸை யூசரா மாற்றுறதுக்கு பெரிய அளவுல உதவி புரியும். அப்ப அதே மாதிரிதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கஸ்டமர்ஸையும் ஒரு யூசர்ஸா மாத்துவதற்கு நம்முடைய இந்த ஸ்கேனர்ஸ் பெரிய அளவுல உதவி புரியும். சோ அதனாலதான் நாம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம ஸ்கேனரை யாரை வேணாலும் நம்ம ஸ்கேன் பண்ணலாம். எப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கும் கொண்டு போயிட்டு ஸ்கேனரை கொண்டு போய் கொடுத்து இதுல என்ன பேராமீட்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு உருவாகும். அதன் மூலமாக அவங்க நியூட்ரிஷன் பொருட்களை உபயோகிக்க வருவாங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்க ஸ்கேனரை உபயோகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிசினஸ்கள் அதிகமாகும். எந்த அளவுக்கு குறைவாக ஸ்கேனரை உபயோகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிசினஸ் உங்களுக்கு குறைவாக தான் வரும். ஸோ அப்போ நாம இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து இந்த ஸ்கேனரை உபயோகித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய லீட்ஸ் யூசர்ஸ் ஆக மாறுவாங்க. அப்படி சொல்லியும் நிறைய பேர் நியூட்ரிசார்ஜ் பொருட்களை எடுக்காம இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய இதுதான் துரதிருஷ்டமே தவிர நாம நம்முடைய வேலைகளை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் பொருட்களை நிறைய உபயோகிப்பதற்கான ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு உருவாகும். அதன் மூலமாக பெரிய பிசினஸ் நமக்கு உருவாகும். ஸோ நம்முடைய பாடி ஸ்கேனர் டூல் நமக்கு பெரிய அளவுல இங்கே உதவி புரியும். ஓகே சார். Yes. So this is how the body scanner is all about, and you need to compare. Now using the body scanner, how to get maximum PV and maximum earnings, right? This is what it is. Let us see. You need to tell this to the person first. Referral reading, you should remember. You can take a screenshot or you can write it down somewhere. Body fat for males should always be less than 20%, and for females should be always less than 25%. And I promise you that most of the time you will not find like this. It will be almost double or triple than that what you're seeing over here. That means almost every person is totally unfit, right? So body fat referral readings are like this: males less than 20%, females less than 25%. And muscle percentage: males more than 45% and females more than 36%. And most of the time, I promise you, it will be less than this. So what the muscles referral reading should be, if you scan a person, almost 70% of the people you will find like this. The muscle will be less than 20 and less than 25, but the fat will be more than 45 and more than 36. So what reading the muscle should show, that will be shown by the fat, and what body fat should show, that will be shown by the muscle reading. So this is that swapping of this. This is the situation where we find we are in a very wrong place. So the muscle should be more and the fat should be less, but unfortunately not. So I'll talk about this. For example, look at this. This person is absolutely obese, but till today he was not at all scared. He thought that he is a perfect gentleman, very nice body, right? Very healthy body. But when you took the body scan and you showed him that a fat requirement is for male is 20% or less, but this gentleman is having 39%. So can you imagine? Just imagine. It should be less than 20 or 20, or okay, according to the age, maybe he will be 55 or 60. So with 60, I'll give him another 5. Let it be 25%. But he is having 39. Again, much higher than what is required. So he will be scared of fat. When you tell him very seriously, he will be scared of fat.
And you can tell that because of this fat, you will have all problems. Every disease can enter your body. You will start thinking, yes, yes, this person is right. He may not tell you, but he will think, this person is right. Yeah, I was having this, I was having this problem, I was having that problem. Because of this, you will understand that, you will get scared. And look at this, just like a compound wall, these people are standing. Excessive fat, and this is very dangerous because that can lead to heart disease, that can lead to joint pain, that can lead to diabetes, all dreaded diseases. The person will die also because of this. So if you tell perfectly like this, I'll tell you, everybody should understand. Yes. சோ இந்த பாடி ஸ்கேனர் மூலமாக எப்படி நமக்கு பிசினஸ் வந்து இதாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பாடில வந்து சம் ரீடிங்ஸ், ரெஃபரல் ரீடிங்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த ரெஃபரல்ஸ் ரீடிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற கொழுப்புடைய அளவு, ஃபேட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி இருக்குது. அதுல ஆண்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% குறைவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 25% குறைவாக இருக்க வேண்டும். ஆனா நாம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே இந்த நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே இதை விட அதிகமான ஒரு லெவலுக்கு தான் வந்து இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஆரோக்கிய நிலைமை. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்தது மசில், அதாவது தசைப்பகுதியோட அளவு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களுக்கு வந்தீங்கன்னா 45%, எல்லாருமே நம்ம 2 பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். 45% அதிகமாக இருக்கணும். அதே சமயம் பெண்களுக்கு 36% அதிகமாக இருக்கணும். இதே கேசஸ்லயும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆளுகளும் அன்ஹெல்த்தியாக இருப்பதனால இவங்களும் இந்த ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிற ஆளுகளை கிடையாது. ஆனா என்ன நடக்குதுன்னா, இதுக்கு ரிவர்ஸ் ஆன ஒரு நிலைமை நடக்குது. நம்ம பாடி ஸ்கேனர்ல பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபேட் என்ன சதவீதத்துல இருக்கணுமோ அந்த சதவீதத்துல மசில்ஸ் இருக்கும், மசில்ஸ் என்ன சதவீதத்துல இருக்கணுமோ அந்த சதவீதத்துல ஃபேட் இருக்கும். இதுதான் பாடி ஸ்கேனர்ல இன்னைக்கு இருக்கிற நிறையவருடைய நிலைமை. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவருக்கு அதன் மூலமாக வர்ற பிரச்சனைல என்ன முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து கொஞ்சம் பருமனா இருக்கிறாரு. ஆனா அந்த உடல் பருமனோட இருக்கிற மனிதன் எந்த விதமான கவலையும் கிடையாது. அதாவது கொழுப்புனால என்ன பிரச்சனை, கொழுப்புனால என்ன ஆகுங்கிற ஒரு பயம் அவருக்கு கிடையாது. இந்த இடத்துலதான் அந்த மனிதனுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஃபேட் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும், ஆனா அவர் எவ்வளவு இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கணும், 20% குறைவாக இருக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு 39% அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து அவர் உடம்புல ஃபேட் வந்து குடிகொண்டு இருக்கிறது. ஆனா அந்த மனிதனுக்கு அதை பத்தின கவலையோ எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்ப இந்த சதவீதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான், ஓ அப்படியா, என் உடம்புல ஃபேட் இவ்வளவு இருக்குதா, பரவாயில்லையே, இதன் மூலமா எனக்கு உடம்புல இருக்கிற ஃபேட்டோட சதவீதம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிற ஒரு அறிவு அந்த அவருக்கு வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதாவது அது பெர்சன்டேஜ் அதிகமாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த ஃபேட் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவருக்கு எடுத்து சொல்லலாம். சார் இந்த அளவுக்கு ஃபேட் உங்க உடம்புல இருந்ததுன்னா இது என்னெல்லாம் உங்க உடம்புல வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு சர்க்கரை நோய் உடம்புல வரலாம், நீங்க அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான, இல்லைன்னா இதய சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அடிக்கடி கைகால் மூட்டு வலி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு ஃபேட் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்ற போதுதான் அவருடைய உடம்பு மேல அவருக்கு ஒரு அக்கறை வரும். அந்த அளவுக்கு அவர் வந்து பயப்பட ஆரம்பிப்பாரு. அப்ப ஃபேட்டுங்கிறத நம்ம குறைக்கணும், நம்ம உடம்புல இவ்வளவு பருமன் இருக்கக்கூடாது, நாம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு இது வந்து அவருக்கு உருவாகும். இதையெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடி ஸ்கேனர் தான். பாடி ஸ்கேனர் தான் ஒருத்தருடைய உடல்நிலையை தெளிவா எடுத்து சொல்லி அவருடைய அறிவு கண்ணை திறந்து விடும். ஓகே சார். Yes. Now, when we talk about muscles, there will be some people who is not fat. So he will be thinking, oh, I'm not fat, so I'm okay. But the problem is, when a thin person will only worry about having less muscles when you scan, the muscles, it is reduced to 25%. It should be 45% for men. And for ladies, it should be 36% and more. It is again reduced to 25%. So these people will definitely get worried about the less of muscles. And the muscle, the biggest problem is, as the age progresses, the muscle start depleting. So if you don't have muscle at the growing stage, then what will be the situation when you go old? Very, very dangerous. So what could be the ill effects of less muscles? Because we didn't know till today what is the ill effects of the less muscles. So if you have got less muscles, the body aches time and again without any apparent reason. Okay, the body will ache from here, there, and everywhere. Inability to work, you will not be able to work at all. If you want to do work, you will get tired very soon. Then tiredness, reduced stamina, no energy at all. This all happens if you don't have
the muscles. So learn how you can sell every NutriCharge product with the help of body scanner and build such a team in your downline which is ready to work in the field with body scanner and make him confident of using the body scanner and teach him how to use the body scanner and interrupt or what all the readings come. You should know how to interpret it. Yes. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ். அதாவது ஒரு மனிதன் இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் உடம்புல அவ்வளவு கொழுப்பு இல்லை, நான் ரொம்ப குண்டாலாம் இல்லை, நான் ரொம்ப நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஆண்களுக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன நம்முடைய மசில் லெவல் எவ்வளோ நம்முடைய பேராமீட்டர்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நான் வந்து உடம்புல அதிகமான கொழுப்பு இல்லை, அதனால நான் ஆரோக்கியமா இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உடல் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய உடல்ல மசில் வந்து குறைவாகத்தான் காணப்படும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 25% முதல் 45% வந்து நம்முடைய அந்த லெவலை வந்து குறைக்கிற இது வந்து அவங்களுக்கு, அதாவது ஒரு மசிலுக்கு தேவையான அளவு அவங்க உடம்புல இல்லைங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து மசிலுடைய தேவை என்ன என்பது அவர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மசில் நம்ம உடம்புல இன்னைக்கு டே டு டே லைஃப்ல எல்லா விதமான வேலைகளுக்கும் மசில் மிக மிக அவசியம். அப்ப அது குறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம உடம்புல என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம வந்து அடுத்ததுல பார்க்கலாம். அப்ப நம்ம உடம்புல தசை பகுதி இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனைகள் வந்து வருங்காலத்துல உருவாகும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பாடி ஏக்ஸ், உடம்புல அடிக்கடி சொல்லாம கொள்ளாம வலி ஏற்படும். எதனால வலி ஏற்படுதுன்னே தெரியாது, அங்கங்க வலிகள் உருவாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேலையை நம்ம சரியா செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து டயர்ட்னஸ் உருவாகும். அப்ப ஒரு வேலையை நம்ம வந்து சரியான பண்ற அளவுக்கு ஸ்டாமினா உடம்புல இருக்காது. ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம், திடீர்னு களைப்பு உருவாயிரும். அப்ப நம்ம நினைச்ச வேலையை சரியா செய்ய முடியாது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா மசிலுடைய குறைபாடு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்டை வந்து உபயோகிப்பதற்கு பாடி ஸ்கேனரை எப்படி பண்ணணும், அதை எப்படி உபயோகிக்க முடியுங்கிற ஒரு அறிவு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை நம்ம மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்முடைய அணியில இருக்கிற ஒரு 4-5 பேருக்கும் இந்த பாடி ஸ்கேனருக்கு உபயோகிப்ப முறையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கான தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். பாடி ஸ்கேனர் உபயோகிப்பதன் மூலமாக என்ன மாதிரி உங்களுக்கு வந்து லீட்ஸ் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும். அவங்களும் அதை உபயோகித்து அதை எப்படி உபயோகிக்குங்கிற அறிவை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அணி தான் இந்த நியூட்ரிசார்ஜை பெரிய அளவுல கொண்டு போற ஒரு அணியாக இருக்கும். இந்த பிசினஸ் வாய்ப்பை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய டீமாக இருக்கும். அப்போ இன்னைக்கே நாம என்ன பண்ணணும், நாம நியூட்ரிசார்ஜ் ஸ்கேனரை உபயோகிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அணியில இருக்கிற மத்தவங்களுக்கும் இந்த ஸ்கேனரை வாங்கி அவங்களும் இதை உபயோகிக்கிறதுக்கான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிசினஸ் நாம பெரிய அளவுல கொண்டு போக முடியும். ஓகே சார். Yes. And NutriCharge will ease your way to become a royalty, because you know that the more you do with NutriCharge, the more the business will come, the more BB will work, and you will get and move forward very, very fast. So you will get royalty very, very soon. And from royalty, you will get the leadership or the technical bonus, leadership level, right? The faster the growth will be when you start selling NutriCharge. And thus, NutriCharge will make your way easier to become an RCM diamond, which every RCM member dreams of, right? So everything starts from day one, right? Everything starts from day one. Now we talk about Surendra Basji, right? He's a diamond. He was also a beginner some years back. He started off from nowhere. Now he's an RCM diamond. It all happened just like this. Now NutriCharge, that time NutriCharge was not there. So you can see how much hard work that person would have done. Now you have got a NutriCharge to support you. So what hard work they have done, if you do just 20% of that, I'll tell you, you will become diamond much faster than what he has done. So NutriCharge will ease you to reach your goal. Yes, sir. அப்போ இந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் தான் நாம வந்து என்ன லட்சியத்தை வச்சிருக்கோம், நம்ம ராயல்ட்டிங்கிற ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னா மிக எளிதாக நம்மள அதுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நியூட்ரிசார்ஜ் நமக்கு பெரிய அளவுல உதவி பண்ணும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ஸ்கேனர் உபயோகித்து உங்க டீம்ல இருக்கிற நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ல எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பிசினஸ் வால்யூம் வரும், அந்த அளவுக்கு பின் லெவல் அதிகமாகும். நீங்க ராயல்ட்டி லெவல்ல போய் உங்களுடைய டெக்னிக்கல்ங்கிற லெவலை ஈஸியாக அடைவதற்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் மிக எளியான அளவுல உதவி புரியும். அப்ப அதை நாம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் மூலமாகவே நம்ம டயமண்ட் RCMல டயமண்ட்ங்கிற இந்த ஒரு அந்தஸ்தை பின் லெவல் அடைவதற்கு மிக எளிது.
எல்லாருமே நம்முடைய சுரேந்திர வாட்சியாக கூட இருக்கட்டும், எல்லாருமே டைமண்ட் சுரேந்திர வாட்சி கூட ஆரம்ப காலத்துல முதல் நிலையில இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப முதல் நிலையில இருந்து ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு டைமண்ட்ங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் நாமளும் இப்ப தொடங்கினோம்னா இந்த டைமண்ட்ங்கிற ஒரு லட்சியத்தை அடைவதற்கு நம்ம கத்துக்கொண்ட இந்த முறை மூலமாகவே நாம வெற்றி அடைய முடியும். சோ அந்த அளவுக்கு நம்ம ஆர்சிஎம் டைமண்ட்ல மிக விரைவா இல்ல, அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போட்டாங்களோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாங்களோ அதுல 20% நம்ம உழைப்பா போட்டாலே போதும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு பெரிய அளவுல மாற்றம் உருவாகி இருக்கிறது. அப்ப நம்ம டைமண்ட்ங்கிற அந்தஸ்தை மிக எளிதில் அடைவதற்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பெரிய அளவுல உதவி புரியும். சோ அதனால நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டு நம்முடைய அணிக்கு சொல்லி இந்த பிசினஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றோமோ, நம்முடைய லட்சிய கனவான டைமண்ட்ங்கிற நிலைவை நாம எளிதாக அடைவதற்கு நியூட்ரிசார்ஜ் பெரிய அளவுல நமக்கு கை கொடுக்கும். ஓகே சார். So NutriCharge and RCM, okay, NutriCharge and RCM, if joints hand together, what actually happens? The only thing happens is you will get health, you will get wealth, and in the process you will get happiness. For example, RCM will give you wealth and health, NutriCharge will give you health and wealth, and put together you will get happiness. And that's what all we are looking for, right? We need to have wealth and happiness, and that's what RCM and NutriCharge gives you. So there are some important things which I want to tell you, that if you scan a person, especially for women, if you find that her body fat is more than 30%, what product you will recommend? The only thing you need to recommend is NutriCharge strawberry product plus NutriCharge woman, that is PVMF. And in the night, in the place of dinner, you need to give her SNF. Okay, and now I have told you that PVMF contains veg omega also, so that need to be added here. So morning you give NutriCharge strawberry product plus NutriCharge woman plus veg omega. In the night you give NutriCharge SNF and veg omega, right? Next is a man whose SMR is more than 45%. That is perfect. No? SMR should be 45% and he's 45. So you will not tell, okay, you are perfect, you don't need anything, you go. No, we'll give him to maintain that PVMF. So what we'll do? In the morning, we'll give him NutriCharge product and NutriCharge men plus veg omega. Then, a person whose SMR is less than 45%, what he will tell? You need to tell him that the muscle quantity is absolutely less. You need to gain muscle over there. So we'll add NutriCharge gainer to NutriCharge product in the morning plus NutriCharge men and NutriCharge veg omega. Next is for women who has got the SMR, the muscle level more than 36. That means she's perfect. We'll not say, oh, you are perfect, ma'am, you can go. Don't worry. You don't need anything. No. We want that lady to maintain that. To maintain that, you need to give her PVMF. So NutriCharge strawberry product and NutriCharge woman tablets plus veg omega. And the last but not the least, a lady who has got the SMR level absolutely less than 36%, looks like this. But at one look, you will say, she doesn't have any fat. Absolutely fit. No, she doesn't have fat too. She don't know even muscle too. So what you need to do? You need to give her NutriCharge gainer. But she's a lady, so we'll not ask her to mix gainer with NutriCharge strawberry product. We can do that with cocoa. So what we'll do? NutriCharge product plus NutriCharge woman plus veg omega in the morning and NutriCharge gainer in the evening. Right? This is how we'll do. Yes, sir. Sir, last one again, sir. Last one I പറഞ്ഞുതരാം. Okay. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆர்சிஎம் அண்ட் நியூட்ரிசார்ஜ் இணைந்து நம்ம நம்முடைய பிசினஸ் நம்ம பண்றோம். ஸோ ஆர்சிஎம்மும் நமக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நியூட்ரிசார்ஜ் இணைந்த நோக்கம் என்னன்னா ஹெல்த் அண்ட் வெல்த், ஆரோக்கியமும் நமக்கு அதே நேரம் வருமானமும் கிடைப்பதற்கான ஒரு இணைப்பு தான் இந்த ஆர்சிஎம் அண்ட் நியூட்ரிசார்ஜ். ஆர்சிஎம் நமக்கு ஆரோக்கியமும் வருமானமும் கிடைக்கிறது, அதே நேரம் நியூட்ரிசார்ஜ்லயும் ஆரோக்கியம் வருமானம் கிடைக்கிறது. இந்த ரெண்டும் இணையும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பதற்கு தான் இந்த ஒரு வழியை, நமக்கு ஒரு ஹாப்பினஸை உருவாக்குறது தான் ஆர்சிஎம் அண்ட் நியூட்ரிசார்ஜ் மூலமா நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும், உருவாக்கி கொள்ள. இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு உமனுக்கு உடல் பருமன் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பொருட்களை எப்படி நம்ம பாடி ஸ்கேன் மூலமா பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய உடம்புல 30% லெஸ் மோர் தேன் அதிகமாக ஃபேட் இருந்தால் அந்த பெண்ணுக்கு நம்முடைய பிவிஎம்எஃப் கொடுக்கலாம். அதாவது நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் பிளஸ் நியூட்ரிசார்ஜ் உமன் கொடுக்கலாம். பிளஸ் இரவு நேரத்துல டின்னருக்கு பதிலாக
நாம என்ன கொடுக்கலாம்னா நம்முடைய S&F கொடுக்கலாம். இதே நேரம் அந்த பெண்ணுக்கு காலையிலயும் இரவும் பாத்தீங்கன்னா வெஜ் ஒமேகாவும் சேர்த்து 1 அதாவது அந்த சாப்பாட்டுக்கு பிறகு காலை உணவுக்கும் இரவு உணவுக்கும் பிறகு நாம அதை வந்து 1 ஆட் பண்ணோம்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரிசல்ட் அந்த பெண்ணுக்கு கொடுக்கும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஒரு ஆணுடைய மசில் பாத்தீங்கன்னா 45% மோர் தென். அப்ப என்ன சொல்றாரு, இவர் ஃபிட்டா இருக்காரு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய மசில் நிலை நல்லாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அவருக்கும் கண்டிப்பாக நம்முடைய PVMF வேணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடல்ல பாத்தீங்கன்னா இந்த புரதம் என்பது, அதாவது மசில் என்பது ஒரு குறிப்பிட்ட 30 வயதுக்கு மேற்பட்ட வயதுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப அதை தொடர்ந்து தக்க வைக்கணும் அப்படின்னாலும் அந்த மனிதன் தொடர்ந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிற அவரை இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நாம கண்டிப்பா நம்முடைய PVMF அதாவது ஸ்ட்ராபெரி அதாவது கொக்கோவா ப்ரோடக்ட்டும் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் மென்னு டேப்லெட்டையும் அவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாருன்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பாரு. அடுத்தது ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில் குறைவாக இருக்கும், less than 45%. அப்ப அவர் என்ன நினைக்கலாம், எனக்கு மசில் என்ன ஃபேட் கிடையாது அப்படின்லாம். ஆனா ஃபேட் குறைஞ்ச இடத்துல அவருக்கு என்ன பிரச்சனை, மசிலும் குறைஞ்சிருக்கு. அப்ப இதுவும் பிரச்சனை தான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கெய்னர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த கெய்னர் என்ன பண்ணணும்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் PVMF ப்ராடக்டையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அவருக்கு வந்து நல்ல ஒரு மசில் அமைப்பதற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது பெரிய அளவுல அவருக்கு ஒரு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, என்னுடைய இது வந்து 36% மேல இருக்குது அப்படின்னு அந்த மசில் லெவல் இருக்குது அப்படின்னு, அப்ப நான் ஃபிட்டா இருக்கேன்னு சொல்லலாம். அந்த பெண்ணுக்கும் இதுக்கு முன்னாடி ஆணுக்கு சொன்ன மாதிரிதான் மசில் என்பது தொடர்ந்து குறையிற ஒரு அமைப்பாக நம்ம உடம்புல இருப்பதனால அதை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு இதை நாம தொடர்ந்து எடுத்துக்கொண்டா மட்டும்தான் நாம வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது பெரிய அளவுல நமக்கு உதவி புரியும். கடைசியா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும் பெண்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இதுல எந்த പറഞ്ഞില്ല സാറേ, ഇതിൽ എന്താ വെച്ചാല് ഈ നമ്മള് കൊക്കോ പ്രോഡക്റ്റിന്റെ കൂടെ ഗെയിനർ മിക്സ് ചെയ്തിട്ട് കൊടുക്കും. പക്ഷെ സ്ട്രോബെറിയുടെ കൂടെ നമ്മൾ ഗെയിനർ മിക്സ് ചെയ്യില്ല, എന്താ വെച്ചാൽ അതിന്റെ ടേസ്റ്റ് ശരിയാവില്ല. അപ്പൊ എന്താണെന്ന് വെച്ചാൽ രാവിലെ സ്ട്രോബെറി കൊടുക്കുന്നു, വൈകിട്ട് ഗെയിനർ കൊടുക്കും. ஓகே செப்பரேட்டா எடுக்கலாம் அല്ലേ? செப்பரேட். ஓகே. அப்ப பெண்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கெய்னரை வந்து ஈவினிங் நேரத்துல எடுத்துக்கலாம், நம்முடைய ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டை காலை உணவாக எடுத்துக்கலாம். அப்ப ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டும் உமன் டேப்லெட்டையும் வந்து காலை உணவாக எடுத்துட்டு மாலை வேலை உணவாக நம்முடைய கெய்னரை தனியாக எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் மசில் வந்து சரியான ஒரு அளவுல இருக்கும், அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது பெரிய அளவுல உதவி புரியும். അതുകൂടി ഒന്ന് പറഞ്ഞേക്കാം, സ്ട്രോബെറിയുടെ കൂടെ നമ്മൾ മിക്സ് ചെയ്യില്ല. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராபெரி கூட நம்ம வந்து கெய்னரை மிக்ஸ் பண்ண கூடாதான். அது என்ன அப்படின்னா அந்த சுவை வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல, அது பெரிய அளவுல யாரும் விரும்புறது இல்லைன்னு சொல்றாங்க. சோ அதனால கொக்கோ ப்ராடக்ட் கூட நம்ம சேர்த்தா கூட கிடைக்கிற சுவை கூட ஸ்ட்ராபெரி கூட கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் பெண்களுக்கு மட்டும் காலையில ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டும் உமன் டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டு ஈவினிங் வேலையில வந்து கெய்னரை விட்டு தனியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே சார். Now, what is the right place to do body scan? People will be thinking, now this person has said to scan. Now, where I should go and scan? Of course, you have got many places to do the scanning, right? And what is that? It is very simple. You can scan at the customer's residence, right? If somebody has given you a lead, you go over there. Before talking and all these things, you do the scanning and come. The first time itself, you do the scanning and you tell that. So the person, the male, the father figure of that family will definitely come and stand on the scanner. And if you tell everything about that, the whole family will be given chance to be scanned. So this is that. The customer's residence you can do, or at your residence you can do. That's what I do here, because most of the day 10 to 15 people will come for scanning. So I do the scanning at my residence. You can do your residence, or you can go to the customer's residence and you can do. So recognize your power and don't miss the chance. And once the train has left, then there is no repenting on it. You need to be on time and you need to catch the train on time. So you don't miss the chance and you should recognize the power which you have got. So to live a healthy life, you recognize your power and help others in living healthy, right? Yes. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்கேனரை பத்தி பேசுனீங்க.
ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணுங்க, நான் எங்க போய் நான் ஸ்கேன் பண்றது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கேனர் மூலமாக நம்முடைய கஸ்டமர்ஸ் யாரோ, நமக்கு கிடைக்கிற லீட்ஸ் யாரோ, அவருடைய வீட்டுக்கே சென்று ஸ்கேனர் நம்ம வந்து உபயோகித்து அவருடைய போன உடனே அவருடைய ஆரோக்கியத்தை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் உண்டாகும். அவருடைய வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த ஸ்கேனரை உபயோகித்து அவருடைய உடல்நிலையை சொல்லும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு இது தோணும். இந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ தொடர்ந்து நாம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க இருக்கிற அந்த ரெசிடென்ஸுக்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு ரெசிடென்ஸ்ல எத்தனை ரெசிடென்ஸ் வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே கொண்டு இந்த பாடி ஸ்கேனருடைய அந்த இதை எடுத்து சொல்லும் போது, அதை அவங்க உபயோகிக்கும் போது, அவங்க கண்ணால நேரடியா பார்க்கும்போது அவங்க ஆரோக்கியத்துக்கு மேல ஒரு விழிப்புணர்வை நம்ம உருவாக்க முடியும். சோ அதனால இந்த மாதிரி ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை ஓடி போய் நம்மளால பிடிக்க முடியாது. சரியான நேரத்துல நம்ம சரியா பிடிக்கும் போதுதான் நம்முடைய பவர் என்ன என்பதை நம்ம வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியும். அப்ப நம்முடைய பவரை தெரியப்படுத்தணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு உதவணும், மத்தவங்களுடைய ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழிவகை நம்ம செய்து கொடுத்தாலே நம்முடைய பவர் என்னதை அவங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்த முடியும். சோ அந்த ரெகனைசேஷன் பவர்ங்கிறது என்ன அப்படின்னா, பிறருக்கு உதவி செய்து அவர்களை ஆரோக்கியமாக வாழ வைப்பதுதான். அது நம்முடைய பாடி ஸ்கேனர் உபயோகிப்பதன் மூலமாக நம்ம எல்லாரையும் வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். ஓகே சார். Yes. So use the body scanner in the field and don't keep it as a trophy or like an award which is given to you and keep it in a showcase. No, you need to take it into the field and you need to use it. So that's the reason I told you that every day whenever you leave, you need to have your body scanner in your bag. And the more the scanner you do, if you just imagine you have went into a house and you scanned a person, the whole family will be given an opportunity to get scanned, and after that they will ask you, sir, when can you come back again, because I need to call my father, my sister, my brother. So this is how things built up. But when we don't have any scanner in our hand, no literature, nothing, we are getting into a person and talking about nutrition just like that. He will simply listen because you have come, that's the reason. And after that, okay, I'll think it off, I'll call you later. Okay, he will never call you and you will never get an opportunity to talk again like this again. So that is very important. So at least do the body scan of 2 persons daily. This is very simple, na? 2 persons daily, very simple. Okay, so if not, at least do the body scan of your family at least on a daily basis, that you can. So body scanner is the mantra of success. So see to it that you are using it. Now most of the people would be thinking that I don't have this body scanner, right? Don't worry about that. It is on the way. It will come very soon, maybe in a week or so. So the moment it reaches, I'll definitely be in touch with you all leaders. So how much number you require, you just take the numbers and keep it with you. And the moment the scanner comes, I will do the needful for you. So definitely within a month or so, all the person will have a chance of getting this body scanner, which is a mantra of success to grow very big with NutriCharge and RCA. It will not only give you health, but also it will give you wealth. And if you don't have this nutrition science book, that also you can keep, because the body scanner and the nutrition science both will give you an absolute knowledge of nutrition. And that knowledge is what is required by the people who is in this society, because they don't know anything about this. And if you get success with NutriCharge, I promise you, my dear friends, that we will go together for world tours, memorable meetings, pleasure trips, and many people have already been there. Foreign trip to Dubai, foreign trip to Dubai. So you can see all these people, right? These are all RCM people. It's not like just like a photo I have taken and kept it over. No, these are all RCM people who have been with us for Dubai. So you also can be. Let the corona go and we all will be traveling. Then Bangkok, Thailand, many people have been. All these scenes you must have seen in the films, but now NutriCharge will take you there and you can see with your own eye, you can feel the place. That is what it is. Then Switzerland, many people have been to Switzerland. We talk about WHO. We have taken those people into the WHO office in Geneva, right? And this is what Switzerland, very beautiful country.
and beautiful place to be, right? Many Hindi movies and Tamil movies, the film songs have been shot over there. You feel like going over there, and I'll tell you what, it is absolutely breathtaking place. And the last trip which we had was in Singapore, right? And being a person from Tamil Nadu, you will definitely love to be in Singapore, because wherever you go, you can find Tamil boards, people talking in Tamil, people chatting in Tamil. So you will feel that you have been in Tamil Nadu, right? But what a place to be. So NutriCharge will definitely help you to be there. So don't worry about that. We have got many more tourist spots around the world, and NutriCharge is waiting to carry you over there, right? So God bless you. Thank you very much. Yes, sir. ஸோ நம்முடைய இந்த நியூட்ரிசார்ஜ் நம்மளுடைய பொருட்களை வந்து மக்கள் உபயோகத்திற்கு பெரிய கருவியாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாடி ஸ்கேனர். இந்த பாடி ஸ்கேனரை நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு டிராபிக்காக ஒரு காட்சி பொருளாக வைக்காம தினம் நம்ம உபயோகித்தா மட்டும்தான் நம்முடைய இந்த பொருட்களை வந்து நியூட்ரிசார்ஜ் பொருட்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நம்முடைய பிசினஸை அதிகப்படுத்துவதற்கும் அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது பெரிய அளவுல நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை உருவாக்க முடியும். ஸோ அதனால எக்காரணம் கொண்டு வீட்டுல வைக்காம நம்முடைய பாடி ஸ்கேனரை தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 பேருக்காவது நம்ம இதை பார்க்கணுங்கிற ஒரு உறுதியோட இருந்தோம்னா நம்முடைய ஸ்கேனரை வந்து பெரிய அளவுல வந்து எல்லாருக்கும் கொண்டு போக முடியும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்காவது அவங்களுடைய உடல் அமைப்புல என்ன நிலைமையில இருக்குங்கிறதையாவது நாம வந்து நம்முடைய பாடி ஸ்கேனர் மூலமா நம்ம அவங்களுக்கு பார்க்கணும்னா அவங்களுடைய உடல் நிலைமை என்ன லெவல்ல இருக்குங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ நம்முடைய பாடி ஸ்கேனரை தொடர்ந்து உபயோகித்து நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்றதுக்கான ஒரு பெரிய மந்திரம் என்ன அப்படின்னா அது பாடி ஸ்கேனரை உபயோகப்படுத்தான். எந்த இடத்துல போனாலும் நாம வந்து தொடர்ந்து பாடி ஸ்கேனரை வந்து உபயோகிக்கணும். எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் பாடி ஸ்கேனரை வச்சு அவரை வந்து ஸ்கேன் பண்ணி அவருக்கான உடல் தகுதி நிலையை சொல்லி அவருக்கு நியூட்ரிசார்ஜ் பொருளுடைய தன்மையை எடுத்து உணர்த்தி அவருடைய ஆரோக்கியம் வாழ்வதற்கு நம்ம வழிவகையை உருவாக்கணும். அப்படின்னா நம்முடைய அந்த பிசினஸ் பெரிய அளவில் ஆகும். அதற்கு கூட நம்முடைய நியூட்ரிசார்ஜ் சயின்ஸ் புக்கு பத்தின நாலேஜ் நமக்கு இருந்ததுன்னா பாடி ஸ்கேனர் நியூட்ரிசார்ஜ் சயின்ஸ் புக் இது சேர்ந்த காம்பினேஷன் அறிவோட நீங்க எங்க போனாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு டூல்ஸ் தான் இந்த ரெண்டுமே. ஸோ அதனால பாடி ஸ்கேனரை உபயோகித்து நம்ம நியூட்ரிசார்ஜ்ல நம்முடைய கனவுகளை லட்சியத்தை நம்ம அடைய முடியும். அந்த லட்சியத்தை அடைஞ்சவங்க நிறைய பேர் நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல நம்முடைய ஆர்சிஎம் லீடர்ஸ் நிறைய சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா வெளிநாடு டூர் நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த வெளிநாடு போய் நம்ம சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்முடைய இந்த ஒரு பாடி ஸ்கேனர் கருவி மூலமாக உருவாக்க முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா துபாயிலும் நம்மளுடைய ஆர்சிஎம் லீடர்ஸ் எல்லாருமே போயிட்டு வந்த ஒரு போட்டோஸ். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்முடைய ஆர்சிஎம் லீடர்ஸ் வேற வெளியில யாருக்கோ ஒரு காட்சி பொருளா போற யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து போடல. நம்முடைய ஆர்சிஎம்ல இருக்கிற லீடர்ஸ் தான் இங்க துபாய்க்கு போயிருக்காங்க. காரணம் என்னன்னா நியூட்ரிசார்ஜ். ஸோ நியூட்ரிசார்ஜ் மூலமாக இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி அவங்க அடைஞ்சிருக்காங்க. பேங்காக் போயிருக்காங்க. பேங்காக் எவ்வளவு அற்புதமான ஒரு நகரம். அந்த பேங்காக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல சக்சஸ் பண்ணி பேங்காக் போயிட்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து நிறைய ஊருக்கு போயிருப்பாங்க போகாம இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு எளிய வாய்ப்பு நியூட்ரிசார்ஜ் மூலம் கிடைக்கிறதா அதை நம்ம வந்து தக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. ஸோ தாய்லாந்து போகலாம். அடுத்த பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றோம் WHO நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இந்த WHO இருக்கிற மெயின் இடமான ஜெனிவா சுவிட்சர்லாந்துக்கு நம்ம போகலாம். எவ்வளவோ தமிழ் படங்கள்ல ஹிந்தி படங்கள்ல அந்த மலை அமைப்பு அந்த அழகான ரம்மிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அழகிய வேர்ல்டு கிளாஸ் ஒரு இடமான அந்த சுவிட்சர்லாந்துக்கு நம்ம போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம நியூட்ரிசார்ஜ் மூலமா நம்ம வந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ இப்படி சிங்கப்பூர் தமிழர்கள் அதிகமாக இருக்கிற நம்முடைய தமிழ் மொழியை வெளிநாட்டுல போய் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு ஊர்னா சிங்கப்பூர். அங்க சிங்கப்பூர்ல போயிட்டு அந்த ஊரோட ரம்மியமான அழகை வந்து நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி உலகத்துல இருக்கிற எந்த ஒரு இடங்களுக்கும் நம்ம போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு எதன் மூலமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நியூட்ரிசார்ஜ் நம்முடைய பாடி ஸ்கேனர் உபயோகத்தை நம்ம இந்த சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைய முடியும். அதனால நண்பர்களே தொடர்ந்து பாடி ஸ்கேனர் உபயோகித்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பொருட்களை நமக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உடல் அமைப்பை அவங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்து சொல்லி இதை தொடர்ந்து உபயோகிப்பதன் மூலமாக அவங்கள ஆரோக்கியமாக மாற்றி நம்முடைய அணியை பெரிய பிசினஸ் வால்யூமாக மாற்றி நாம நினைச்ச அந்த கனவுகளை ட்ரீம்ஸ் லட்சியத்தை அடைவதற்கு நியூட்ரிசார்ஜ் பெரிய அளவில் நமக்கு உதவி புரியும். ஸோ அதனால இதை தொடர்ந்து உபயோகித்து நாம எல்லாரும் வாழ்க்கையில சக்சஸ் பண்ணி நம்முடைய லட்சிய பாதையை அடைப்பதற்கு இது பெரிய அளவுல நமக்கு உதவி புரியும். ஓகே சார். Thank you, ராஜு.